பைபிள் ஸ்டடியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு இரண்டாவது பாகம், அதாவது பழி வாங்கும் நாட்கள் பாகம் 2. யார் பழி வாங்குறாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து இல்லைனா மெஸ்ஸியா யூத ஜனங்களுக்கு, யூத தேசத்துக்கு விரோதமாக எழும்பின அங்கே பக்கத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களுக்கும், அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற அத்தனை ஜாதி ஜனங்களுக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர் எப்படி பழி வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சொந்த ஜனங்க அவர்களை டார்கெட் பண்ணி நிறைய காலமாக நம்ம நியூஸில் வாசிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் அந்த இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, பிபிசி சேனல் அது போல் நியூஸுங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுதோ பார்த்தீங்க அப்படின்னா யூத ஜனங்களுக்கு ஏற்படுகிற அந்த அநியாயங்களை தட்டி கேட்கறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. தமிழில் சொல்லுவாங்க பாருங்கள், தட்டி கேட்க யாராவது நாதி உண்டா அப்படின்னு வாங்க பாருங்கள். அதுபோல் தட்டி கேட்பதற்கு, அதாவது அந்த கோபத்தை வந்து, அந்த பழி வாங்குதலை வந்து அவர்கள் மீது எப்படி இயேசு கிறிஸ்து நடத்துகிறார், இது வந்து நியாயமான கோபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட் 1 நம்ம பார்த்தோம். ஸோ பார்ட் 1 வந்து நீங்கள் இந்த பேசிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா பார்ட் 1 நீங்கள் பாருங்கள். பார்க்காதவங்க பார்ட் 2 வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறோம். ஸோ இந்த பழி வாங்கும் நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது ஐசாயா, எசேக்கியேல், ஜெரமாயா, இது போல் ஒபதாயா, நாகூம், இது போல் நிறைய புஸ்தகங்களில் நம்ம பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்களுக்கு உள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கர்த்தர் எப்படி இறங்கி வந்து பழி வாங்குறாரு அப்படின்ற காரியங்களை நிறைய எழுதியிருக்கிறாங்க. இப்போ வந்து பழி வாங்கும்போது ஏன் கர்த்தர் பழி வாங்கணும்? இந்த இஸ்ரேல் தேசம் அவருடையதா? அவர் என்ன காசு போட்டு வாங்கியிருக்காரா? யூத ஜனங்களை அவர் ஏதாவது வாங்கி வச்சிருக்காரா? ஏன் வந்து அந்த ஜனங்களை சப்போர்ட் பண்ணி இறங்கணும்? ஏன் மற்ற தேசங்களுக்கு அவர் வந்து, அதாவது நியாயமான இது, நீ தப்பு பண்ணியிருந்த அந்த தப்புக்கு அவர் வந்து கேட்குறாரு. ஸோ ஏன் யூத ஜனங்களை சப்போர்ட் பண்ணி, ஏன் அந்த இஸ்ரேல் தேசத்தை சப்போர்ட் பண்ணி இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வரணும்? அதாவது சபை எடுத்துக்கொண்ட பிறகு பழி வாங்கும் நாட்கள் அதுக்கு பிறகு ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ அந்த சபை எடுத்துக்கொண்ட பிறகு ரேப்சர் ஆன பின்னாடி ஏன் இஸ்ரேல் தேசத்துக்கு மறுபடியும் இறங்கி வந்து பழி வாங்கணும்? இஸ்ரேல் தேசம் அவருடையதா அப்படின்ற கேள்விக்கு நம்ம இப்போ போகிறோம். இப்போ அதான் சொல்கிறாங்க பாருங்க, இது ஏன்பா இது ஓன் வீடா ஓன் தெருவா அப்படின்னு வாங்க பாருங்கள். சில நேரத்தில் இது ஓன் வீடா ஓன் தெருவா, இன்னும் யார் இதை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த சில நேரத்தில் இந்த தகராறுலாம் ஆகும்போது, பிரச்சனை ஆகும்போது சொல்லுவாங்க பாருங்கள். அதுபோல் இது உங்கள் தேசமா, இது நீங்கள் வாங்கினீங்களா, காசு போட்டு வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த இப்போ பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, உபாகமம் 32:8, இந்த உபாகமம் 32:8 இன்றைக்கி வந்து நான் பைபிள் ஸ்டடியில் நான் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள், ஏன்னாக்கா நிறைய வசனங்கள் வந்து தமிழில் அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியான ஒரு வார்த்தைகளில் அந்த டிரான்ஸ்லேஷன் இல்லை. ஏன்னா இந்த டிரான்ஸ்லேஷனில் மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, நான் வசனத்தை கோட் பண்ணிடுறேன். அந்த வசனத்தை நீங்கள் எழுதிக்கங்க, இந்த வசனங்கள்னு சொல்லி எழுதிங்க. பொறுமையாக அந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வசனத்தை எல்லாத்தையும் ஒரு மாதிரி வேகமாக படிச்சிருங்க. ஏன்னா வசனத்திலேருந்து இவர் பேசினாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு தெளிவு உண்டாகணும். நான் வசனத்திலேருந்து தான் பேசுகிறேன், வசனத்திலேருந்து வெளியே போகல. ஏன்னா பின்னாடி நான் மாட்டிக்கூடாது, புரிஞ்சுங்களா? இதெல்லாம் வந்து தீர்க்க தரிசனம், இது ஒரு வார்த்தையை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது, அப்படிலாம் இருக்குது. ஸோ அதாவது தீர்க்க தரிசனம் சம்மந்தமாக இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உபாகமம் 32:8 வந்து கொஞ்சம், அதாவது மொழிபெயர்ப்பு அந்தளவுக்கு தெளிவாக இல்லை. அதனால் சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், பரிசுத்தாவினரால் ஏவப்பட்டு அந்த வேத வசனங்கள் எல்லாத்தையும் பரிசுத்தாவினரால் எழுதப்பட்டது அப்படின்னும் போதோ அது வந்து மூல பாஷையில், அதாவது ஹீப்ரு பாஷையிலையோ அல்லது கிரேக்க பாஷையிலோ, அதுபோல் அந்த மூல பாஷையில் பரிசுத்தாவினரால் ஏவப்பட்டு எழுதின ஒரு வேத புஸ்தகம். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாளடைவில் வந்து நிறைய மொழிகளில் வந்து மனிதர்கள் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பிலீவர்ஸ் வந்து விசுவாசிகள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதே நம்ம குற்றம் அப்படின்னு சொல்லலை, அவங்க பண்ணதே பெரிய விஷயம். அதில் வந்து நான் ஒரு புள்ளி ஒன்று கூட என்னால் பண்ண முடியாது. அதனால் டிரான்ஸ்லேஷனில் எரர்னாக்கா நான் யாரையும் குற்றமாக குறையானான்னு சொல்லலை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பெட்டர் டிரான்ஸ்லேஷன், அதாவது நல்ல எளிமையான ஒரு மொழிபெயர்ப்பு, நல்ல புரிந்து கொள்கிற மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு நம்ம போவோம். உபாகமம் 32:8 இது ரொம்ப முக்கியமான வசனம், நாம் படிக்கிறோம் பாருங்கள். உன்னதமான தேவன் பூமியில் தேசங்களை பிரித்து ஒவ்வொரு ஜனத்தாருக்கும் சொந்தமான ஒரு தேசத்தை அல்லது நாட்டை கொடுத்தார்.
ஸோ கர்த்தர் என்ன பண்ணார்னாக்கா, உன்னதமானவர் அப்படின்னாக்கா பரலோகத்தில் இருக்கிறவர், பிதாவானவர், இயேசு கிறிஸ்து, பரிசுத்தமானவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, தேசங்களை எல்லாம் என்ன பண்ணாரா, பிரித்தார்கள் அப்படின்னு சொல்லி. தேசங்கள் எல்லாம் பிரித்து, நீங்கள் இந்த ஆதியாகமெல்லாம் வாசிச்சிருப்பீங்க. அவர்கள் கீழே இறங்கி வந்து புரிஞ்சுங்க, அந்த பாபேல் கோபுரம் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுபோல் இவர் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு தேசத்தாருக்கும், ஒவ்வொரு ஜாதி ஜனத்துக்கும் என்ன பண்ணாங்கன்னா, அப்படி பிரித்து 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 கொடுத்தாராம். உன்னதமான தேவன் பூமியில் தேசத்தை பிரித்து ஒவ்வொரு ஜனத்தாருக்கும் சொந்தமான ஒரு தேசத்தை இல்லைன்னா நாட்டை கொடுத்தார். அந்த ஜனங்களுக்கு தேவன் எல்லைகளை ஏற்படுத்தினார். அதாவது ஒரு தேசத்துக்கு ஒரு பார்டர், இந்த பார்டரை நீ தாண்டி போகாத. அப்படி தாண்டி போகணும் அப்படின்னாக்கா வீசா, பாஸ்போர்ட், வீசா, நியாயமான ஒரு ரூட்டில் நம்ம போகலாம். ஆனால் அநீதியாக, அதாவது லா மீறி, சட்டத்தை மீறி உள்ளே போகும்போதோ அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்துக்கு ஒரு பார்டர் கொடுத்துரு, அந்த தேசத்தில் தான் அந்த ஜனங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களுக்கு தேவன் எல்லைகளை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி. இது 8வது வசனத்தில் இன்னும் கண்டினியூ ஆகுது. இனங்களின் எல்லைகளையும் தேவகுமாரர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப திட்டம் பண்ணினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா இவர் எத்தனை ஜனங்க இருக்கிறாங்க, அதாவது 12 கோத்திரத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கோத்திரத்தார், அதாவது லேவியருக்கு மட்டும் இடம் வசதி இல்லாமல் இந்த மற்ற 11 கோத்திரத்தார் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு எந்தெந்த எவ்வளோ பகுதி, நீ நார்த்தில் இருக்கணும், நீ வடக்கில், கிழக்கில், மேற்கில், தெற்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன பண்ணாங்களா, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்துன்னு சொல்லிட்டு ஒரு கோத்திரத்தாருக்கும் 11 கோத்திரத்தாருக்கும் அவர் பிரித்து கொடுத்தாராம். அதாவது லேவியருக்கு மட்டும் என்ன பண்ணணும், இந்த 11 கோத்திரத்தார் வந்து என்ன பண்ணணும், இவங்கள சப்போர்ட் பண்ணணும். அதாவது தசம பாகத்தின் மூலமாகவும் உணவு சம்பந்தமான தசம பாகத்தின் மூலமாகவும் என்ன பண்ணணுமா, உணவு சம்பந்தமாக அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் டெம்பிளில் வேலை செய்கிற, குறிப்பாக லேவியர்கள் டெம்பிளில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு வந்து அந்த உணவில் அந்த 11 கோத்திரத்தார் வந்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. மற்ற லேவியர்கள்லாம் வந்து அதாவது வேற ஒரு கோத்திரத்தாரனுடைய நிலங்களில் வேலை செய்வாங்களாம். மற்ற லேவியர்களும் வேலை செய்தாங்களாம், ஆனால் வெவ்வேறு கோத்திரத்தாரனுடைய நிலங்களில் அது போல் வேலை செஞ்சு அவங்க அந்த அக்ரிகல்ச்சர் மூலமாக, விவசாயம் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா, அந்த சில பேர் வந்து என்ன பண்ணால் இந்த டெம்பிளில் வேலை செய்யும் போதோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமா, தசம பாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11 கோத்திரத்தாருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனம் மூலமாகவோ, மோசே மூலமாகவோ, சட்டத்திட்டத்தின் மூலமாகவோ இதெல்லாம் கொடுக்கப்பட்டது அந்த நாட்களில், பழைய ஏற்பாட்டு நாட்களில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லேவியருக்கு மட்டும் இல்லை, இந்த 11 பேருக்கு என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தூதர்களை குறிக்கல. ஏன்னா தூதர்களுக்கு வந்து இடம்லாம் பிரித்து கொடுக்கணும், அவங்க எல்லாம் ஆவியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சம்மந்தப்பட்டு இதை எழுதலை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மனிதர்கள் கர்த்தரை ஃபாலோ பண்ணுறவங்க, அதாவது கர்த்தர் யூத ஜனங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்க. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய புத்திரர்களுக்கு 11 கோத்திரத்தாருக்கு இஸ்ரேல் தேசத்தில் நிலங்களை பிரித்து கொடுத்தாராம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா 2 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். விஷயம் 1 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலதரப்பட்ட ஜாதி ஜனங்களுக்கு இடங்களை அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்தாச்சு 1. 2வது பார்த்தீங்கன்னா சொந்த ஜனத்துக்கு, என்னுடைய ஜனத்துக்கு, அதாவது யூத ஜனத்துக்கு 11 கோத்திரத்தாருக்கு இடங்களை பிரித்து கொடுத்துட்டாராம். இது மோசே மூலமாகவும், பிறகு செட்டில்மெண்ட் வந்து யோசுவா மூலமாகவும், அதாவது ஜோஷுவா மூலமாகவும் அடுத்த புத்தகத்தில் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா எப்படிலாம் அவங்க நிலங்களெல்லாம் பிரித்து, அதாவது லாட் போட்டு, அதாவது குழுக்கள் சீட்டு மூலமாகவும் போட்டு அவங்கவுங்க அங்கெல்லாம் பிரித்து கர்த்தர் எல்லாருக்கும் பிரித்து எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டார். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகம் கர்த்தருடையது. வேறு ஜனங்களுக்கு, வேறு ஜாதி ஜனங்களுக்கு எல்லாருக்குமே அலாட்மெண்ட் போட்டு பிரித்து கொடுத்துட்டார். அவருடைய சொந்த ஜனத்துக்கு, அதாவது ஆபிரகாம் மூலமாக வந்த அந்த வம்சம், ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ், அதன் மூலமாக வந்த அந்த கோத்திரத்தாருக்கு வந்து எல்லாத்தையும் இஸ்ரேல் தேசத்தில் பிரித்து கொடுத்துட்டாராம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செட்டில்மெண்ட் ஓவர். இப்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா, இஸ்ரேல் தேசம் அந்த இடத்த மட்டும் அவர் என்ன பண்ணுறாரு, தனக்காக எடுத்துக்கினாராம். ஸோ இஸ்ரேல் தேசம், இஸ்ரேலினுடைய அந்த நிலம், மை லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் அடிக்கடி படிப்பீங்க. என்னுடைய இடம், என்னுடைய தேசம், என்னுடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன பண்ணார், ஒரு சின்ன இடத்த மட்டும் அவர் எடுத்துக்கினார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பக்கம் இந்த அதாவது
ஈஜிப்ட்லேருந்து வருகிற அந்த நதியிலேருந்து யூஃப்ரட்டஸ் நதி வரலும் அந்த இடத்த அலாட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆபிரஹாமுக்கு அவர் என்ன பண்ணார்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணாராம், இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு நான் கொடுக்கும் பொழுதோ நீங்கள் வந்து என்னுடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் கை கொள்ளணும். நீங்கள் என்னுடைய சட்டத்திட்டத்தை கை கொள்ளலை அப்படின்னா அந்த நிலம் உங்களை வாந்தி பண்ணி போட்டுரும், இல்லைனா அந்த நிலத்திலேருந்து உங்களை துரத்தி விடப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. துரத்தி விடப்பட்டீங்கன்னாக்கா பல தரப்பட்ட வெவ்வேறு இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே கஷ்டப்படணும், பல வருடங்கள் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதிலிருந்து நம்ம தானியேல் 9வது அதிகாரத்துக்கு அப்படியே ஜம்ப் பண்ணுறோம். அதாவது உபாகமத்திலேருந்து நம்ம தானியேல் 9வது அதிகாரத்துக்கு ஜம்ப் பண்ணும்போதோ அங்கே பார்த்தீங்கன்னா 69வது வாரம் முடியுதான். அதாவது இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்காக வந்து பாவத்தை சுமந்து அவர்களெல்லாம் மன்னித்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அதுக்கப்புறமா என்ன பண்ணார், இறந்து 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்து அதுக்கப்புறமா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இதெல்லாம் 69வது வாரம் முடிந்துருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனார் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன கூட்டம் தான் வந்து என்ன ஆகி போச்சான். அந்த யூத ஜனங்க இயேசு கிறிஸ்து வந்து மெஸ்ஸியாவா இல்லைன்னா இயேசு கிறிஸ்து வந்து பிதாவினுடைய ஒரே பேரான குமாரர் அப்படின்னு சொல்லி நம்பினாங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 69வது வாரத்தினுடைய முடிவில், அதாவது 4000 வருஷத்தினுடைய தோராயமாக ஒரு ஆரம்பத்தில் 4000 வருஷம் அல்லது 4000 வருஷத்தி ஒரு 30 ஆண்டுகள் அப்படின்னு வச்சுங்க. அதாவது உலகம் தோற்றம் முதல் 4000 வருஷத்தினுடைய அந்த பகுதியில் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் ஒரு 33 வருஷம் அப்படின்னு வச்சுங்க தோராயமாக. ஸோ அந்த 33 வருஷத்தில் அவர் மரித்து பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படும் போதோ அந்த எடுத்துக்கொண்டு போகும்போதோ அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அது வந்து 69வது வாரம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் ஒரு கணக்கு போடுறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்டவங்க வந்து ரொம்ப 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 கம்மியாக இருந்தனால கர்த்தருடைய அந்த கிரேஸ் வந்து எல்லாரும் யார் மேலே போச்சா, அவிசுவாசிகள் மேலே போயிடுச்சான். அதனால வந்து என்னன்னா ஒரு சீஷர்கள்லாம் வந்து நீங்கள் உலகெங்கும் போய் பிரசங்கம் பண்ணுங்க, நான் அங்கே வந்து அவர்களுக்கு என்னை யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவங்கெல்லாம் வந்து என்னுடைய மந்தைக்குள் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 69வது வாரத்திலிருந்து 70வது வாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமே 70வது வாரம் வரணும். அதாவது ஒரு வாரம் அப்படின்றது 7 வருஷம் அடுத்ததே வரணும். ஆனால் 69க்கும் 70க்கும் வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா 2000 வருஷம் கேப் ஆகிப்போச்சான். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து எடுத்துக்கொண்ட பிறகு இன்னி வரலும் பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக 2 நாட்கள் இல்லைனா ஒரு நாள் 1000 வருஷம் அப்படின்னு வச்சிங்கனாக்கா 2 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 தோராயமாக 2000 வருஷம் கேப் ஆகிப்போச்சான். இந்த 2000 வருஷம் கேப் ஆனனால நமக்கு வந்து பெனிஃபிட். நமக்கு எப்படி பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறோம், நம்ம வந்து கர்த்தரை குறித்து நம்ம தெரிந்து கொண்டோம், கர்த்தருடைய அந்த கூட்டத்தில் அந்த ஆட்டு மந்தையில் வந்து நம்ம சேர்ந்தோம், இல்லைனா வந்து நம்ம காட்டு ஒலிவு மரம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வீட்டு ஒலிவு மரம், அதாவது யூத ஜனம் வீட்டு ஒலிவு மரம், நம்ம வந்து காட்டு ஒலிவு மரம், 2 ஒலிவு மரங்களும் சேருகிறது. ஸோ கர்த்தருடைய அந்த மந்தைக்குள்ளே நம்ம சேரும் பொழுதோ அதனால் என்ன ஆயிப்போச்சுன்னா ஒரு 2000 வருஷத்தில் உலகெங்கும் போயிட்டு கர்த்தருடைய அந்த சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் போயிட்டு அந்த காஸ்பல் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சி நம்ம அந்த உண்மையான தேவன் நமக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணி இந்திய தேசத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய தேசத்தில் நம்ம கொடுத்து நம்மளை இங்கே அனுப்பி நமக்கு அந்த சுவிசேஷம்லாம் யாரோ பிரசங்கம் பண்ணி அந்த பைபிள்லாம் வாசித்து பரிசுத்தமான கர்த்தர் இப்படி தான் இந்த இது போல் சட்டத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் இதெல்லாம் நம்ம வாசித்து என்ன பண்ணிட்டோம், நம்ம 70வது வாரத்துக்கு நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் என்டர் ஆக போகிறோம். இந்த 2000 வருஷம் முடிந்த பிறகு இந்த கடைசி 70வது வாரம் அப்படின்றதான் வந்து அதுக்கு இன்னொரு பேர் என்ன அர்த்தம்னாக்கா எண்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எண்ட் டைம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தானியேலில் எழுதப்பட்டிருக்கிற அந்த டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா கடைசி 7 வருஷம் அப்படின்னு சொல்லி. ஏங்க கடைசி 7 வருஷம்னு சொல்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த 70வது வாரம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா 7 நாள்லேருந்து 7 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேல்குலேஷனில் அந்த யூத கேலண்டர் படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரம் அப்படின்றத வந்து 7 வருடங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எண்டு டைம்ஸுக்கு இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். அந்த 7வது அந்த கடைசி உலகத்தினுடைய அந்த கடைசி 7 வருஷத்துக்கு நம்ம உள்ள நுழையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போச்சு, நம்ம ஆல்ரெடி உள்ளே கொஞ்சம் நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடைசி 7 வருஷத்துக்குள்ளே நம்ம உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த 7 வருஷம் மடமடன்னு போய்டும். பறிச்சிங்களா இப்போ பாருங்கள், இப்போ பிள்ளைங்க இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போனாங்கன்னா ஒரு 2 டிகிரி முடிச்சாங்கன்னா 7 வருஷம் முடிஞ்சிடும்.
இல்லை பிள்ளைங்க யாராவது ஒரு 1ஆம் கிளாஸ் போனாங்கன்னு வச்சுங்க, ஒரு 7வது 8வது வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கடைசி காலமே முடிஞ்சிருமா. அந்த கடைசி காலம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்னா அதோட வந்து இயேசு கிறிஸ்துனுடைய வருகை ரொம்ப சமீபமாய் சபையெல்லாம் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நாட்கள் அப்படின்றது வந்து கர்த்தருடைய வருகை ஒரு பக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் அது இதெல்லாம் உலகத்தினுடைய முடிவு காலம் அதெல்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன அப்படின்னாக்கா நம்ம எப்படியாவது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். அது நம்ம எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 70வது வாரம் அப்படின்னும் போது அதுதான் எண்ட் டைம்ஸ். ஸோ இந்த எண்ட் டைம்ஸ் அப்படின்னும் போது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த யூத ஜனங்க மறுபடியும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2000 வருஷம் முடிந்த பின்னாடி, அதாவது யூதர்கள் சிதறடிக்கப்பட்டாங்களாம். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால ஜனங்க வந்து நிறைய உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு, இஸ்ரேல் தேசத்தை விட்டு, அதாவது கர்த்தருடைய தேசத்தை விட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பலதரப்பட்ட நாடுகளுக்கு இப்போ சென்று விட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், சில பேர் கொஞ்சம் பேர் ஈஜிப்ட் போயிட்டாங்க, சில பேர் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஈரான் போயிட்டாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ரஷ்யா போயிட்டாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா சிரியாவுக்கு போயிட்டாங்க, சில பேர் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் யூரோப், ஜெர்மனி அப்படி போயிட்டாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி ஈராக் தேசத்துக்கு போயிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சிதறடிக்கப்பட்ட அந்த யூத ஜனங்க ஒரு கூட்டமாக அங்கங்கே பலதரப்பட்ட தேசங்களுக்கு போயிட்டு 2000 வருஷங்கள் கழித்து என்ன பண்ணாரா கர்த்தர் மறுபடியும் அவர்களை கூட்டி சேர்த்தாராம். ஸோ இதுதான் வந்து ஐசாயா 11 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிதறடிக்கப்பட்ட ஜனங்க எல்லாம் பல தேசங்கள்லேருந்து சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணாருன்னா ஈஸ்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒன்றா கூட்டி சேர்த்தாராம். இது வந்து ஐசாயா 11, 12 இதை வாசிக்கும் போது இதில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சிதறடிக்கப்பட்ட ஜனங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க பல்வேறு தேசங்கள்லேருந்து உள்ளே வராங்களாம். ஸோ இந்த 12வது வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் 2வது முறை நான் கூட்டி சேர்ப்பேன். உலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட ஜனங்க மறுபடியும் 2வது முறை நான் கூட்டி சேர்ப்பேன். ஸோ 1வது முறை கூட்டி சேர்ப்பது அது விட்டுருங்க, அது ஈஜிப்ட்லேருந்து வந்தது, அதுக்கப்புறம் பாபிலோன்லேருந்து அதெல்லாம் விட்டுருங்க. இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா தோராயமாக ஒரு 2000 வருஷம் கழித்து வேத புஸ்தகத்தில் தெளிவாக அக்யூரேட்டாக எழுதியிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. ஸோ 1948, அதாவது 19th செஞ்சுரியிலேருந்து 20th செஞ்சுரிக்கு we are moving on. அப்படி போகும்போதோ அதாவது 2000 வருஷம் கழித்து 1948 என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அவங்க எல்லாருமே ஒரு இடங்கள்லேருந்து ஒரு தேசங்கள்லேருந்து எல்லாம் கூடி வராங்களாம். இப்போது பார்த்தீங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான யூத ஜனங்க தங்கிறது வந்து இஸ்ரேல் தேசத்தில், 2வது அதிகபட்சமான யூத ஜனங்க தங்கிறது வந்து யுஎஸ் அமெரிக்காவில் தங்குறாங்க. ஸோ இந்த 2 தேசங்களில் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஈஜிப்ட்லேருந்து வந்துட்டாங்க, ஈராக்லேருந்து வந்துட்டாங்க, ஈரான்லேருந்து வந்துட்டாங்க, எல்லாம் அவங்க தாயகத்துக்கு எல்லாருமே திரும்பிட்டாங்களாம். திரும்பி வந்தவங்க வந்து என்ன ஆயிப்போச்சுன்னா அந்த மொழி பிரச்சனை ஆகிப்போச்சான். அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்காங்க. என்ன தீர்க்க தரிசனம்? நான் ஆதியில் அவங்க என்ன மொழி பேசுனாங்களோ மறுபடியும் அந்த மொழிக்கே அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மொழியில் அவங்க பேச ஆரம்பிச்சாங்களாம். இது ஒரு தீர்க்க தரிசனம். இன்னொரு பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனம் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா அவங்க அந்த நாட்கள் வந்து ஷிக்கெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாணயத்தெல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ எப்படி நம்ம தேசத்தில் வந்து ரூபாய் அப்படின்றோம், அமெரிக்காவில் வந்து டாலர் அப்படின்ற மாதிரி அந்த இவங்க திரும்ப வந்த உடனே ஷிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பணத்துக்கு அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கினாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் ஷிக்கல் அப்படின்ற அந்த கரன்சி வச்சுருந்தாங்க பாருங்கள், அதே கரன்சி இப்போ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு ஷிக்கல் வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு 22 to 23 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு யூதர்களுடைய அந்த ஒரு ஷிக்கல் வாங்கலாமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதே மொழிக்கு மறுபடியும் வந்துட்டாங்க, பழைய கரன்சிக்கு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பழைய ஏற்பாடு சட்டத்திட்டங்கள்லாம் மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் வச்சுட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்து இந்த காலங்களில் வாழ்ந்தாங்க பாருங்கள், எந்த ஒரு ராஜாவுக்கும் கீழே வாழலையா. ஏன்னா கடைசியாக என்ன பண்ணாராம் இயேசு கிறிஸ்து அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால அவர் தான் கடைசி ராஜாவாக இருந்தாராம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ராஜாவுக்கு கீழே இல்லாமல் தேசத்தை ஆளுகிற அந்த ராஜாக்கள் அவர்களுக்கு கீழே இல்லாமல் இவங்க அந்தந்த தேசங்களில் அவங்க இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு திரும்ப வந்துட்டா இருப்பாங்க. அதுதான் அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்னா கேதரிங் டுகெதர், எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்களாம். இப்படி ஒன்றா சேர்ந்து 1948 இப்படியே வரும்பொழுதோ அவங்க தேசங்கள்லாம் கொடுக்கப்பட்டு அந்த இடங்கள்லாம் கொடுக்கப்பட்டு வரும்பொழுதோ யுத்தம் ஸ்டார்ட் ஆகிப்போச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க என்னப்பா இவ்வளோ நாள் ஆள் இல்லை, இதெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், இப்போ பெங்களூரில் சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு 6 மாதம் ஓனர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு அமெரிக்காலேருந்து வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்துல வேற யாரும் வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. நீ ஏன் இடமாச்சு இது, நீங்கள் வீடு நீ யாருமே இல்லைப்பா, இது ஏன் இடம் காலியாக இருந்தது, நான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அது அப்புறம் கோர்ட்டில் கேஸுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு திரும்ப இடத்த வந்து என்ன பண்ணாலும் திரும்ப காசு கொடுத்து வாங்கினாங்களாம்.
காசு கொடுத்து வாங்கிட்டு இதெல்லாம் என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து என்னென்னா தீர்க்க தரிசனமாக எழுதிட்டு இருக்கான். ஸோ யூத ஜனங்க மறுபடியும் வந்து அவங்களிடத்துல இருக்க அந்த பொருளெல்லாம் கொடுத்து மறுபடியும் அவங்க அந்த காசு கொடுத்து மறுபடியும் வாங்குவாங்க, அதுவும் இருக்குது. யூத ஜனங்களுடைய பல தேசங்களில் இருந்தவங்க அந்த மொழி கன்ஃபியூஷன் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணாலும் இங்கே வந்த உடனே யூத மொழியில் மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் பேச ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் எல்லாம் அந்த ஈப்ரு மொழியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கரன்சி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கரன்சி பழையபடி வந்துடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றா இடங்களும் வந்துடுச்சு. ஸோ அவங்க இழந்த இடங்கள்லாம் அங்கங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வில்லேஜ், சில இடத்துல டவுன். அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல வாழவே முடியாதான், கட்பாறை, அதாவது என்னென்னா ஒரு மாதிரி மணல், அந்த மணல் வந்து என்னென்னா ஒரு மாதிரி இந்த பாலைவனத்துலலாம் இருக்கும் பாருங்கள், அது போல் மணல், அங்கே செடி கொடியே இருக்காதான். ஆனாலும் அது ஒரு தீர்க்க தரிசனம், அங்கே செடி கொடியெல்லாம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி, நீர் ஊற்று வரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே மாறி போச்சு. ஸோ கர்த்தர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இவ்வளோ அக்யூரேட்டாக இது போல் நிறைவேறனால நம்ம என்ன பண்ணுறோன்னா வேறு தேசத்துலேருந்து பார்ப்பா கர்த்தர் சொன்னது, அவங்களுடைய தேவன் சொன்னது வந்து எல்லாமே கரெக்டாக நிறைவேறுது, அவ்வளோ ஈஸியாக நீட்டாக இது போல் வருவாங்க, இப்படி வருவாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கேன்னு சொல்லி இது போல் தீர்க்க தரிசனங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுதோ நமக்கே பயம் உண்டாகுது, சரி அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து இப்படி ஒரு வைராக்கியமான ஒரு தேவன், இப்படி ஒரு தீர்க்க தரிசனங்களை கொடுத்துருக்கிற ஒரு தேவன், அதனால் நம்மளும் வந்து என்ன பண்ணுறோம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா அதனால் நம்ப வேண்டியதாக போகுது. ஸோ அதனால் என்னன்னா நம்ம கர்த்தரை அவருடைய அந்த கர்த்தரை நம்ம ஏற்றுக்கலாம், அவருடைய கர்த்தரை நம்ம ருசி பார்க்கலாம், அவருடைய கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கலாம், சபைகளுக்கு போகலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன ஆகிப்போச்சு, நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த புஸ்தகத்தை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த பைபிளை திறந்து வாசிக்கன்னா நமக்கு என்னென்ன விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்ற நமக்கு, அதாவது புறஜாதியர் உள்ள கர்த்தரனுடைய அந்த கோட்டைக்குள்ளே வரும்போது கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளே வரும் நமக்கு என்னென்ன சத்தியங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன அல்டிமேட் என்ன, நம்ம பரலோகம் போனோம் அவ்வளோதான். ஆனால் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னா பரலோகம், கீழே பார்த்தீங்கன்னா நரகம், பரலோகமா நரகமா அப்படின்ற மாதிரி ஆகி வச்சாங்க பைபிளில். ஸோ அதனால் உண்மையான தேவன், இப்படிப்பட்ட ஒரு தேவன், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், நம்ம இப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த பைபிளை வாசித்து நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் இப்படி கூடி வந்த ஜனங்க, இஸ்ரேல் ஜனங்க என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த யுத்தங்கள் ஸ்டார்ட் ஆகுதான். அதனால இந்த ஐசாயா 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. இந்த ஐசாயா 11வது அதிகாரத்தை நீங்கள் படிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்துக்கு நான் வரேன். அந்த 14வது வசனத்தில் இருக்கிற மாதிரியே எழுது அப்படின்னு வாங்க பாருங்க. அதே மாதிரி இருக்கிற மாதிரியே எழுதியிருக்கேன் நான். சரி, சில பேர் கூட சொல்கிறாங்க போர்டில் எழுதுன்னு எழுதி தொலைக்கிறான் அப்படின்றாங்க, புரிஞ்சுங்களா? அதனால கோச்சிக்காதீங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து வசனத்தை நம்ம அப்படி எழுதி வாசித்து நம்ம படிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நல்லா புரிஞ்சிக்கலாம் மனதில். அதாவது நீங்கள் பைஹார்ட் பண்ண முடியலன்னா கூட அந்த வசனத்தினுடைய சாரம்சம் உள்ளே இருந்தால் போதும், புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை நான் எழுதியிருக்கேன். 11வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம நடக்குது பாருங்கள் யுத்தங்கள். நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த பிபிசியில் பார்க்குறீங்க, இல்லை பலதரப்பட்ட நம்ம லோக்கல் சேனல்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்க்குறீங்க. என்னதுனாக்கா அதை குறித்து ஐசாயா எழுதியிருக்காரு. நீங்கள் பாருங்கள், இப்போ நடக்கிற அந்த யுத்தம், இஸ்ரேல் தேசம் யாரோடலாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை குறித்து ஐசாயா 11வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ யார் நல்ல குட்டாக நல்ல ஒரு ரிப்போர்ட்டர் யார் பாருங்கள், நம்ம தீர்க்கதரிசி ஐசாயா எவ்வளோ அழகாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஒரு 3 விஷயங்களை நான் வாசிக்கிறேன். நான் 14வது வசனத்தை ஒரு 3ஆக பிரிக்கும் பொழுதோ ஸ்வூப் டவுன் ஆன் த ஷோல்டர் அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன ஆயிப்போச்சு அப்படின்னாக்கா பிலிஸ்தியர்கள் இருக்காங்க பாருங்க, பிலிஸ்டைன்ஸ். அதாவது என்ன நடந்ததுனாக்கா இஸ்ரேலினுடைய அந்த கடலோர பகுதியில், அதாவது இஸ்ரேல் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுங்க, இஸ்ரேலினுடைய வெஸ்ட், இது இஸ்ரேலினுடைய ஈஸ்ட்னு வச்சுங்க. ஸோ இஸ்ரேலினுடைய வெஸ்ட் பகுதியில், அதாவது கடலோர பகுதியில், மத்திய கடல் பக்கத்தில், மத்திய நடுநிலை கடல் அப்படின்றாங்க இல்லைங்களா, மெடிட்டரேனியன் சி பக்கத்தில் இருக்கிற அந்த அங்கு வாழ்கிறவர்கள் தான் பிலிஸ்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்கிற ஒரு பேர்லாம் பார்த்தீங்க, இப்போ இருக்கிற நவீன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசா சம்மந்தமான அது போல் இடங்கள் அது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற அந்த பிலிஸ்டைன்ஸ் அந்த இடம் அது எங்கே இருக்குது, வெஸ்ட். அதாவது இஸ்ரேல் எப்படி இருக்குனாக்கா அந்த கடலோர பகுதி இந்த பக்கம் வெஸ்ட். ஸோ அவங்க மேலே என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு பெரிய சண்டை கண்டு நடந்துச்சுன்னா அப்படி தோளில் அடிப்பாங்க, டேய் அமைதியாக இருக்கு, ஒரு தோளில் அப்படி அடித்தவொடனே சைலண்டாரு, சண்டை போடாத அப்படின்னு வாங்க பாருங்கள். அது போல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூத ஜனங்க வந்து அவங்க தோளில் அடிப்பாங்களாம். அதாவது என்ன அர்த்தம்னாக்கா எப்படி ஒரு பெரிய ஒரு இது வந்து ஒரு கழுகு எப்படி வருது பாருங்கள், அப்படியே அப்படி வந்து அது போல் என்ன ஆகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேலே அப்படியே வந்து அமைதியாரு, சைலண்டாரு அப்படின்னு சொல்லி. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா இந்த பிலிஸ்தியர்களை வந்து இவங்க அட்டாக் பண்ணுவாங்களாம். யார்? யூத ஜனங்க அட்டாக் பண்ணி சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இவங்க ஏதாவது இவங்களை தூண்டி விட்டுருக்கணும். இவங்களை தூண்டி விடும் போதோ ஏதாவது தேசங்களுக்கு உள்ளே பூந்து ஏதாவது அங்கே இருக்கிற ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்களை சாவடித்து
கடத்திட்டு போய் அதுபோல் ஏதாவது ஒரு காரியங்களை பார்டர் விட்டு பார்டர் உள்ளே நுழையும் போது என்ன ஆகும்னா இது பிரச்சனை ஆகுமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பார்டர் விட்டு பார்டர் வரும்போது உதாரணம் பாருங்கள், நம்ம இந்திய தேசத்தில் பார்டர் இருக்குது, அந்த பார்டர்லேருந்து உள்ளே வரும்போது திடீர்னு நம்ம நியூஸ் வாசிக்கிறோம், இந்த பார்டரில் ஏதோ ஒரு யுத்தம் நடந்தது, இந்திய தேசத்தில் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நிறைய ஆயிரக்கணக்கில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராக்கெட் விடுறது, உள்ள ஊடுருவி உள்ளே வந்து நிறைய இது போல் செய்யும்பொழுது என்ன ஆகுதுனாக்கா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க போய்ட்டு அவங்க தோல் மேலே இப்படி தட்டுவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அவங்கள அந்த ரெண்டு பக்கமும் ஷோல்டர்ஸ் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், ரெண்டு இருக்கும் நமக்கு, இந்த பக்கம் ஒரு ஷோல்டர், இந்த பக்கம் ஒரு ஷோல்டர். ஸோ அதை நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த ரெண்டு பகுதியை என்ன பண்ணுவாங்களோ அந்த யூத ஜனங்க அப்படி தட்டும் பொழுதோ சைலண்டாக என்ன நீ என்ன அமக்கலாம் வந்து அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சைலண்ட் ஆகுறாங்களாம். ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு, இதுதான் நம்ம நியூஸில் வாசிக்கிறோம். இது வந்து தோராயமாக வந்து 2023 அக்டோபர் 7 அப்படி ஆரம்பிச்சதுன்னு நினச்சிங்க. தோராயமாக அப்படி அந்த ஷோல்டரில் அப்படி தட்டும் போதோ டே சைலண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னால் சைலண்டாக இருக்கான். அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் அதே 14வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈஸ்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அமக்கலாகுமா. ஈஸ்ட்னா என்ன ஆகுதுனாக்கா இஸ்ரேலினுடைய அப்படியே இந்த பக்கம் ஈஸ்டில் போனீங்க அப்படின்னா பலதரப்பட்ட தேசங்கள் இருக்குது. அதில் ஒரு தேசம் ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் போனீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஈரான் அப்படின்னு சொல்லி. அதாவது பழைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய பழைய பேர் வந்து ஈலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பழைய பேர் வந்து ஈலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது, பழைய பேர் ஈலாம். அதுக்கப்புறமா அடுத்த பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்ஷியா அப்படின்வாங்க. ஸோ ஈலாம் இல்லைனா பர்ஷியா. அதுக்கப்புறமா புதிய நவீன இப்போ இருக்கிற பேர் என்னன்னாக்கா மாடர்ன் டே ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஈரான் மேலே ஒரு தட்டுவாங்களாம், டே சும்மாரு ஏன்னா நீ சும்மா அமகலம் பண்ணினே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பண்ணுவாங்கன்னா அவங்கள ஒரு தட்டின உடனே அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்களாம். புரிஞ்சுங்களா? அதை சொல்லுவாங்க பாரு, சில இந்த கோல்கள் யாராவது இந்த ஸ்டேடியமில் போட்டு அப்படி சொல்கிறான் பாரு, ஏன்னா ஒரே சத்தமாக இருக்குது வருதுன்னா அப்போ இப்படி காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி என்ன பண்ணுறான்னா இவங்க போயிட்டு அவங்கள ஒரு மிரட்டி அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுறானா யார், இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவங்கள அட்டாக் பண்ணி ஈஸ்டில் இருக்கிறவங்களாம் சைலண்டாக இருங்க அப்படின்ட்டு. ஏன் எங்களை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் ஏரியாவில் நீங்கள் இருங்க, ஏன் ஏரியாவில் நான் இருக்கிறேன். உன் ஏரியாவில் இந்த வந்தினா பாஸ்போர்ட் வீசா எடுத்துகிட்டு வந்து டூர் பண்ணிவிட்டு ஹோலி லேண்ட் டூர் பண்ணின்னு போயிட்டே இரு. வேணுமா சாப்பிடு தங்கு போ. இங்கே வந்து உள்ளே நுழைஞ்சி ஆளுங்க மேலே கையை வைக்கிறது, ஆளுங்களை அடிக்கிறது, ராக்கெட் விடுறது, ஜனங்களை கூட்டு போடுறது, ஜனங்களை கடத்தின்னு போகிறது, அது மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க திரும்ப ஒரு பதிலடி கொடுக்குறாங்களாம். ஸோ ஐசாயா 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பதிலடி, அந்த பக்கம் ஈஸ்டில் இருக்கிறவங்களுக்கு பதிலடி. நீ யாருப்பா அதெல்லாம் சொல்கிறதுக்கு, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல தீர்க்க தரிசனம் ஐசாயா எழுதியிருக்கிறார். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பக்கத்திலே ஈஸ்ட்லே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இடோமியர்கள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள், அம்மோனைட்ஸ் அப்படின்றா இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அப்படி மிரட்டுறாங்களாம், நான் சொல்கிறதே கேளுப்பா, நான் சொல்கிறபடி நீ ஒபே பண்ணணுன்னே. அவங்க என்ன பண்ணுறாங்களே இப்போ பிள்ளைங்கள்லாம் கிளாஸில் போய் உட்காரும்போது அந்த டீச்சர் உள்ளே வந்தோடனே அப்படி ஒரு டீச்சர் ஒரு விசில் அடிச்சாங்களோ இல்லை ஒரு டீச்சர் அப்படி கை ஒரு கோலை எடுத்தோடனே என்ன பண்ணுறாங்க பசங்கள்லாம் எல்லாம் அப்படியே ஒபே பண்ணுறாங்க. ஸோ அது போல் என்ன ஆகி போச்சுன்னா இந்த சிறு பிள்ளைகள் போல் கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுறாங்களாம். யாரு? யோர்தானியர்கள், இப்போ இருக்கிற ஜோர்டன். அது வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி அப்படின்றாங்க. அந்த யோர்தான் இல்லை நிறைய பேர் இந்த டூர் போனீங்கன்னாக்கா நான் டூர் போனதில்லை, பட் ஆனால் டூர் போனவங்க வந்து நான் ஜோர்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேலினுடைய ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகிறாங்க. அந்த ஜோர்டன் போங்கன்னு நான் சொல்லலை, அங்கே போய் மாட்டிக்கிட்டு ஏன் மேலே போட்டுற போகிறீங்க, ஜோர்டன் போங்கன்னு சொல்லலை. ஆனால் ஜோர்டனுக்கு போனவங்க வந்து என்னென்ன அந்த ஜோர்டனுடைய அந்த மலைப்பகுதிகளில் நிறைய இடத்துக்கு நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஈடோமியர்கள் வாழ்ந்தது, மோவாபியர்கள், அம்மோனியர்கள், இதெல்லாம் இருந்து லோத்தின் புத்திரர்கள் அதுபோல் அங்கே வாழ்ந்த இடங்கள் அது. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு அப்படியே ஒபே பண்ணுவாங்களாம். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் அவங்க மேலே சைலண்டாரு ஆயிடுச்சாங்க. ஸோ சில இடத்துல இப்படி சொல்லுவாங்க பாரு, சைலண்ட் ஆயிரு அப்படின்னா அவன் சைலண்டாக இருக்கணும். யார்? அந்த யோர்தானியர்கள் இல்லைன்னா ஈடோம், மோவாப், அம்மோனைட்ஸ், இதெல்லாம் வந்து பழைய பேர். அது அவங்க அப்படியே இஸ்ரேலுக்கு அப்படியே பேசாமல் இருப்பாங்களாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தானியேல் 8 ஒரு பெரிய ஒரு யுத்தம், ஒரு கலவரம் ஒன்று வருதான். தானியேல் 8 என்ன ஆகுது அப்படின்னாக்கா இஸ்ரேலினுடைய நார்த் பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் இஸ்ரேலினுடைய நார்த் பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் இஸ்ரேலினுடைய ஈஸ்ட் பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் தோராயமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு டர்க்கின்னு வச்சுங்க நார்த் பகுதியில், இந்த பக்கம் ஈஸ்ட் பகுதியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரான், இவங்க ரெண்டுத்துக்கு ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆகுதான். அடுத்து
ஏங்க இந்த போல் நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் பயமுறுத்துறீங்க, வார் வரும்னு ஏன் சொல்கிறீங்கன்னா அப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கடைசி நாட்களில் இந்த 2 தேசங்களுக்கும், அதாவது யுத்தங்களின் செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கலங்காதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு மத்திய 24 எழுதியிருக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவன் இல்லை. ஸோ அந்த டர்க்கி என்ன பண்ணுறான், டர்க்கியும் அந்த அந்த இந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கும், அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஈலாமியர்கள்னாக்க இப்போ இருக்கிற ஈரான். ஸோ அந்த ஈரானுக்கு இதுக்கும் சண்டை நடக்கும்போது அது வந்து டர்க்கி ஜெயிச்சிடறான். டர்க்கி ஜெயிச்சுட்டு அவன் அப்புறம் டர்க்கி வந்து இப்போதைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க, எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரி யார் அப்படின்னாக்கா டர்க்கி. அந்த டர்க்கியை தற்போது இப்போ வந்து ஆட்சியில் ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு பேர் தான் வந்து மிஸ்டர் எர்டோகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எர்டோகன் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, உள்ளே வந்து ஒரு வழி பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காரு. யார் மேலே? இஸ்ரேல் மேலே. நான் உள்ளே வந்தேன்னா வேறு மாதிரி ஆகிடும், பிரச்சனைக்கு என்னை தூண்டி விடாதீங்க, ஆனால் நாங்கள் உள்ளே வர மாதிரி பிளான் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டர்க்கி வந்து சொல்கிறாங்க நார்த்துலேருந்து நாங்கள் நேராக இஸ்ரேலில் உள்ள ஊடுருவி நாங்கள் வந்து உங்களை அமக்கலம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ யுத்தங்களின் செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீங்க, கலங்காதிருப்பீர்களாக. ஏங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, கடைசி நாட்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இது போல் ஒரு பதில் ஒன்று கொடுத்தாரு. சரி, அப்படி பார்க்கும்போதோ சரி, இப்போ ஏங்க அது மாதிரி யுத்தம் அதெல்லாம் ஏன் அந்த மாதிரி எடுக்கிறீங்க? தலைப்பு வந்து இப்படி இருக்கும் பொழுதும் கர்த்தருடைய பழி வாங்குதல் அப்படின்னு இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னாக்கா, அந்த யுத்தத்துக்கு எல்லாம் உள்ளே நுழையிறாங்க பாருங்கள். இஸ்ரேல் உள்ள பூந்து ஒரு அமக்கலம் பண்ணி வேறு தேசத்துலேருந்து ஒரு அமக்கலம், இதை கேட்கறதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாராம், பழி வாங்கும் நாட்கள்னு சொல்லிட்டு தனியாக வர்றாரா அது. ஸோ ஏன் வரணும் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கடைசியாக என்ன பார்த்தோம், டர்க்கி இவனை ஒரு அட்டாக் பண்ணுறான், யாரை? ஈரான் அட்டாக் பண்ணும் போதோ அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறான்னா அந்தி கிறிஸ்து உருவாகிறானா. ஸோ அந்தி கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் தானியேல் என்ன பயன்படுத்துறாரு அப்படின்னாக்கா, சின்ன கொம்பு, சிறு கொம்பு அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாரு. அப்போ அந்தி கிறிஸ்து மறுபடியும் அங்கேருந்து உருவாகிறானா, இங்கேருந்து நார்த்துலேருந்து. எந்த யுத்தத்துக்கு பிறகு? டர்க்கிக்கும் ஈரானுக்கும். நீ ஏங்க டர்க்கின்னு சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன எர்டோகனுக்கு தம்பியா நீங்கள் அப்படின்னாக்கா, எர்டோகனுக்கு தம்பி இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நார்த் பகுதி அப்படின்னும் போது மிடில் ஈஸ்டினுடைய நார்த் பகுதி, அதாவது இஸ்ரேலிலிருந்து மேலே. ஏன் நீங்கள் ரஷ்யாவுக்கு போகலாமே அப்படின்னும் போதோ, வேத வசனங்கள் பூரா வந்து வெறும் மிடில் ஈஸ்ட் சம்மந்தமாக அக்கம் பக்கம் இருக்கிற அந்த தேசங்கள் பற்றி எழுதியிருக்கிறனால நம்ம இங்கேருந்து வேறு பெரிய தேசங்களுக்கு நம்ம போகல. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் அப்படின்றது ஒரு பெரிய தேசம் டர்க்கி. ஆனால் அவர்கள் வந்து என்னது, பலதரப்பட்ட தேசங்கள்லேருந்து அவங்க ராக்கெட்டு அதுக்கு இதெல்லாம் வாங்கிக்கலாம். புரிஞ்சுங்களா? ரஷ்யன் ராக்கெட் வாங்கலாம், சைனாலேருந்து வாங்கிக்கலாம், கொரியாவிலேருந்து வாங்கலாம், இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் கிடைச்சாலும். ஆனால் ப்ரைமரிலி பார்த்தீங்க அப்படின்னா யார் இறங்குறாங்க, நார்த்தில் இருக்கிறவங்க. இவங்க அந்த ஈரான் அடிக்கும் பொழுதோ அங்கே வந்து அந்த ஈரானுடைய அதிபர் அவங்களாம் பெரிய ராஜாக்கள்லாம் இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாரோ, உடனே அந்தி கிறிஸ்து உருவாகிறாராம். அந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, உருவான உடனே எப்பயுமே வந்து அந்த நார்த் சைடில் இருக்கிறவங்க நம்ம வந்து எப்படியாவது அந்த இஸ்ரேலை பிடிக்கணும், குறிப்பாக ஜெருசலேமை பிடிக்கணும், எனக்கு ஜெருசலேம் வேணும், அந்த நிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம். அது பெரிய இடம். டர்க்கி வந்து என்னென்னா அந்த நார்த்தில் இருக்கிற இடம் வந்து ரொம்ப செழுமையான இடம், ரொம்ப 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 பெரிய இடம். அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து மாண்டு இறந்துருக்குறாங்க. நிறைய கர்த்தருடைய சீஷர்கள், நிறைய அப்போஸ்தலர்கள், நிறைய பேர் வந்துன்னா அங்கங்கே ரத்தம் சிந்தி நிறைய பேர் மரித்திருக்கிறாங்க. ஸோ அந்த தேசம் இப்போ, அதாவது இப்போ வெளிப்படுத்தும் விசேஷத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த 7 சபைகள் அப்படின்னு சொல்லி, அதுவும் டர்க்கி தேசத்தை தான் குறித்து எழுதப்பட்டிருக்கு. அந்த நாட்களில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் யோவான் எழுதினார். ஸோ அந்த நார்த்திலிருந்து, அதாவது டர்க்கியினுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து இருக்கலாம், இல்லை சிரியானுடைய மேல் பகுதியிலேருந்து இருக்கலாம், இல்லைனாக்கா ஈராக்கினுடைய மேல் பகுதியிலேருந்து இருக்கலாம், இல்லைனா ஈரானுடைய மேல் பகுதி, எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சுருக்கமாக சொல்லணும்னா இஸ்ரேலினுடைய மேல் பகுதி, அதிலிருந்து அந்தி கிறிஸ்து உருவாவான். ஏதோ டர்க்கிலேருந்து வரலாம், டர்க்கியினுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து வரலாம், சிரியாவிலேருந்து வரலாம், இல்லைனா ஈரான்லேருந்து வரலாம் மேல் பகுதி, இல்லைனா ஈராக்கினுடைய மேல் பகுதியிலேருந்து வரலாம். இதுதான் அவன் அங்கேருந்து வருகிற அந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லி. நீங்கள் யார் அந்தி கிறிஸ்துக்கு தம்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்துக்கு தம்பி இல்லை. இது போல் வந்து தானியேல் வந்து எழுதியிருக்காரு. இவ்வளோ தெளிவாக நீங்கள் சொல்கிறீங்களே, விட்டா நீங்கள் வீட்டு அட்ரஸ் கூட சொல்லிவிடுவீங்க அப்படின்வாங்க. ஸோ அதனால் வீட்டு அட்ரஸும் நம்ம சொல்ல, இந்த தேசத்திலிருந்து இந்த பகுதியிலிருந்து அவன் எழும்புவான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து இங்கெல்லாம் சொல்லாதீங்க, இந்திய தேசத்தில் இவன் அந்தி கிறிஸ்து, அவன் அந்தி கிறிஸ்து, இந்த இவர் அதெல்லாம் இல்லை. எழும்புறது அங்கே. ஸோ கிறிஸ்து எந்த ஊரை சேர்ந்தவர்? இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவர். அந்தி கிறிஸ்து
மேல் பகுதியிலேருந்து எழும்பினவன். ஆனால் அவனுக்கு யாராவது சொந்தக்காரங்க யாராவது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அவனுடைய டார்கெட் என்ன? கிறிஸ்து இருந்த இடத்துக்கே வரனால அந்தி கிறிஸ்துவனுடைய இடம் எது? இஸ்ரேல். அந்தி கிறிஸ்து எந்த இடத்த விரும்புவான்? கர்த்தருடைய இடத்த தான் விரும்புவோம். அதனால இஸ்ரேலுக்குள்ள வரான். அந்த இஸ்ரேலில் எனக்கு ஜெருசலேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெருசலேமை கைப்பற்றுவானாம். வரப்போகிற நாட்களில் இவன் எழும்பி யுத்தம், ஒரு பெரிய யுத்தம் உண்டாகி அந்த ஜெருசலேமை வந்து பங்கிட்டு அந்த ஜெருசலேம் அவங்க, ஆனால் அந்த ஜெருசலேம் யாருடையது? கர்த்தருடையது. ஸோ அதனால் என்ன ஆகுதுனாக்கா அவருக்கு வந்து அந்த கோபத்தை அவன் மூட்டுறான். இல்லைன்னா அது வந்து என்னதுனாக்கா அதுக்கு வந்து நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இயேசு கிறிஸ்து வருவார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து வராதொழிய கர்த்தருடைய வருகை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து தெசலோனிக்கேல எழுதுறார். மறுபடியும் நான் சொல்கிறேன், அந்தி கிறிஸ்து வராதொழிய, அந்தி கிறிஸ்து வந்த பின்னாடி தான் கர்த்தருடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லி பவுல் தெளிவாக தெசலோனிக்கேல எழுதியிருக்கிறாரு. சரி, இப்போது அந்தி கிறிஸ்து நார்த்துலேருந்து உள்ளே இன்வைட் பண்ணி ஊடுருவி இஸ்ரேலுக்குள்ளே வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, ஆனால் அந்த அந்தி கிறிஸ்து வரணும் அப்படின்னா இந்த யுத்தம் உண்டாகணும். இந்த யுத்தம் உண்டாகி அந்த 10 கொம்புகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. 10 கொம்புகள் இல்லைன்னா 10 தேசங்கள் இல்லைன்னா 10 ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லி இதனை குறித்து வந்து தீர்க்க தரிசனமாக ஆசாஃப் அப்படின்றவர் சங்கீதம் 83 எழுதியிருக்கிறார். அதில் 10 தேசங்கள், அந்த 10 தேசங்கள் அதாவது 10 கொம்புகள் இல்லைன்னா 10 ராஜ்யங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 10 தேசங்கள் எங்கே இருக்குதா? அதில் வந்து ரஷ்யாலாம் வரல. இந்த 10 தேசங்களை வந்து இஸ்ரேல் சுற்றி வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 10 தேசங்கள்லாம் ஒன்றா உருவாகும் பொழுதோ, ஒன்றா கூடும் பொழுதோ, ஒன்றா திட்டம் போடும் பொழுதோ, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக திட்டம் போடும் போதோ, அதே நேரத்தில் இந்த யுத்தம் நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் முடிந்த பிறகு அந்தி கிறிஸ்துனுடைய அது உள்ளேருந்து வருவானா. ஸோ அந்த 10 தேசத்துக்கு உள்ளேருந்து அந்தி கிறிஸ்து எழும்புவான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 10 இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 17, 18 பார்த்தீங்கன்னா 10 கொம்புகள் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிருகத்துக்கு இவ்வளோ கொம்புகள் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா 10 கொம்புகள் வந்து 10 ராஜ்யங்கள் இல்லைன்னா 10 விதமான தேசங்கள், 10 விதமான ஜாதி ஜனங்க அப்படின்னு சொல்லி. இவன் என்ன பண்ணுவான்னா அந்த அந்தி கிறிஸ்து வந்த உடனே அந்த 3 கொம்பை அவன் வந்து என்ன பண்ணுவான்னா தள்ளி விட்டுருவானா. அப்படின்னா என்ன நடக்குதுன்னா ஒரு 3 தேசம் வந்து என்ன பண்ணா அவனுடைய பிடியிலிருந்து ஓடிடுமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 7 அந்த 3 தேசங்கள் அவனுடைய பிடியிலிருந்து போன பின்னாடி மிச்சம் மீதி எவ்வளோ இருக்குது? 7. ஸோ அந்த 7 கொம்புகளோட இவன் அந்தி கிறிஸ்து இருப்பானா. அந்த 3 தேசம் ஓடிடுச்சு பாருங்க, தப்பிச்சு ஓடிச்சு பாருங்க, அவனுடைய கண்ட்ரோலில் இருந்து தப்பிச்சு ஓடிச்சு பாருங்க. அந்த 3 தேசம் தான், அந்த 3 கொம்புகள் தான். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தான் ஜோர்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யோர்தானில் வந்து அவனுடைய பிடி அங்கே இருக்காதான், ஜோர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பெட்ரா அதெல்லாம் அந்த அது போல் அந்த மலைப்பகுதிகள்லாம் அவனுடைய பிடியில் இருக்காதான். ஸோ அதனால் அவங்க தனியாக போயிடுவாங்க. ஆனால் இந்த 10 தேசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா சங்கீதம் 83 வந்து என்ன சங்கீதம் 83 எழுதியிருக்கு, திட்டம் போடுவாங்களா. அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக நம்ம எப்படி நம்ம செயல்பட்டு அவங்கள மேப்லேயே இல்லாத மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக அவங்க என்ன பண்ணுவாங்களா ஒரு கூடுகையில் ஒரு அசம்பிளியில் கூடி அந்த 10 தேசங்கள் என்ன பண்ணலாம், எப்படி நம்ம அந்த இஸ்ரேலை வந்து கம்ப்ளீட்டாக மேப்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் திட்டம் போட்டுட்டு இருக்கும்போது அதை நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ எது இந்த மாதிரிலாம் அமங்கலம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இந்த அந்தி கிறிஸ்து உள்ள வந்து அவன் என்ன பண்ணுவான்னா இன்னும் என்னுடைய கண்ட்ரோலில் என்னுடைய ஆர்டரில் நீங்கள் எல்லோரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா உள்ளே வரான். அதில் ஒரு 3 கொம்புகள் அப்படி தனியாக விழுந்துருதுன்னு வச்சுங்க அப்படின்னு சொல்லி விழுந்துருதுனாக்கா அது மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த அந்தி கிறிஸ்து இந்த உள்ளே வரும்பொழுதோ அப்போ தான் அந்த ஜெருசலேம் உள்ள கைப்பற்றி உள்ள எல்லா தேசங்களும் உள்ளே வரும்போதோ கைப்பற்றி அந்த ஜெருசலேமை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இஸ்ரேலுக்கும் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு யுத்தம் நடக்குது, அந்த கண்ட்ரி ஈஸியாக அடிச்சிடறாங்க. இஸ்ரேலுக்கும் மேலே நார்த்துக்கும் ஈஸியாக அடிச்சிடறாங்க, இஸ்ரேலுக்கும் வெஸ்ட்டுக்கும் ஈஸியாக அடிச்சிடறாங்க, இஸ்ரேலுக்கும் ஈஸ்டில் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கும் யுத்தம் உண்டாது, அதுவும் ஈஸியாக அடிச்சிடறாங்க. ஆனால் எல்லா தேசங்களும் ஒன்றா சேர்ந்தாக்கா அவங்களால அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த எல்லா தேசங்களும் ஒன்றா என்ன பண்ணுறாங்கன்னா சங்கீதம் 83 தீர்க்க தரிசனமாக ஆசாஃப் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. யாருங்க அந்த ஆசாஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாவீது வந்து என்ன பண்ணால் அந்த சபையெல்லாம் கட்டி அந்த சபையில் இப்படி தான் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ஷிப் லீடர் பேர் தான் வந்து ஆசாஃப். அந்த ஆசாஃப் வந்து பரிசுத்த ஆவியினரால் தொலைதூர கண்ணோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த தொலைதூர கண்ணோட்டத்தில் அந்த கடைசி நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படின்றத தொலைதூர கண்ணோட்டத்தில் பார்த்து அதை ஒரு சங்கீதமாக எழுதி அந்த சங்கீதத்தை அவர் ஒன்று பாடலாக அவர் பாடும் பொழுதோ அவர் என்ன பண்ணுறாரு, தாவீது அங்கே உட்காந்து கேட்டுருக்கலாம் எங்கே அந்த வர்ஷிப்பை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எங்களை விட்டுடாதீங்க, எங்களை அம்போன்னு விட்டுடாதீங்க, நான் எங்களை வந்து எங்களுடைய ஜெபத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போல் அந்த ஜெபத்தெல்லாம் அவர் பண்ணும் பொழுதோ எங்களை வந்து திக்கற்றவர்களா அனாதையாக விட்டுறாதீங்க, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் வாங்க, இந்த தேசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு விரோதமாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீத பாடல்களை அவங்க எழுதுகிறாங்க.
புரிச்சுல. இப்போ இருக்கிற பாடல்கள்லாம் வேறு. இப்போ நீங்கள் அந்த இதிலலாம் சில சபைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு மாதிரி நவீன பாடல்கள் இருக்கும். அப்போ எழுதுகிற பாடல்கள்லாம் என்ன ஆச்சுனாக்கா, ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது, தீர்க்க தரிசனமாக ஒரு தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பரிசுத்தாவினரோட உதவியோடு உட்காந்து எழுதி, அதுக்கு பரிசுத்தாவினரோட உதவியோடு அதுக்கு என்னென்ன மியூசிக்லாம் என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய உதவியில் எழுதி பாடின பாடல்களை தாவீது கேட்டாராம் அந்த நாட்களில். புரிஞ்சுங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அந்திகிறிஸ்து இஸ்ரேலுக்குள்ளே உள்ள, அதாவது ஜெருசலேமுக்குள்ள உள்ள நுழைவான்னு சொன்ன பாருங்க. அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பரிசுத்த ஸ்தலம், அதாவது ஜெருசலேமில் இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலம், அதாவது மத்திய ஸ்தலம் உங்களுக்கு தெரியும். அந்த ஜெருசலேமில் இருக்கிற அந்த அந்த பரிசுத்தமான அந்த இடத்த வந்து என்ன பண்ணுறான், அவன் கைப்பற்றிக்கிறான். அது கைப்பற்றி அங்கே என்ன பண்ணுறான்னா தேவையில்லாத பலி எல்லாம், அங்கே நடக்கிற பலி, ரெகுலராக நடக்கிற பலி, அதாவது யூதர்கள் செய்கிற பலியெல்லாம் நிறுத்திட்டு அவன் ஏதோ ஒன்று பண்ணி அது ஒரு பெரிய ஒரு அசுத்த காரியம் இல்லைன்னா ஒரு அசம்பாவிதத்தை அவன் கொண்டு வருவானா. யார்? அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னாக்கா பரிசுத்த குலைச்சல் இல்லைன்னா அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் அப்படின்றாங்க. ஸோ அந்திகிறிஸ்து ஒரு பரிசுத்த குலைச்சல் இல்லைன்னா பரிசுத்தமாக நடக்கிற அந்த காரியத்தெல்லாம் அவன் என்ன பண்ணான், அசுத்தமாக ஒரு காரியத்தை அவனே நானே கடவுள் அப்படின்னு சொல்லி என்ன வழிபடுங்கன்னு சொல்லி இந்த காரியங்கள்லாம் அங்கே நடக்குதாங்க. ஸோ அது போல் நடக்கும்போதோ அதுதான் கடைசி மூன்றரை வருட உபதிரவ காலம், மகா உபதிரவ காலத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லி. இது வந்து மத்தேயு 24 நீங்கள் வாசிப்பீங்க, 15, 16 இந்த வசனங்கள்லாம் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது மகா உபதிரவ நாட்கள் யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு. ஸோ மகா உபதிரவ நாட்கள் யூத ஜனங்களுக்கு, இல்லைன்னா அங்கே தங்குகிற ஜனங்களுக்கு, சில கிறிஸ்தவர்கள் அங்கே இருந்தாலும். ஸோ அந்த பரிசுத்தவான்கள் அப்படின்ற கேட்டகரியில் நம்ம போட்டோம் அப்படின்னாக்க மகா உபதிரவ காலம் யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு. ஸோ அந்த காலம் ஆரம்பிக்குதான். அதுதான் கடைசி 3 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா உடனடியாக வந்து இது போல் சொல்கிறாராம், நான் வந்து பழி வாங்குறவரில் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இது போல் பரிசுத்த கொலைச்சல் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் வந்த உடனே துண்டை காணா துணியை காணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், வேகமாக மலைகளை பார்த்து ஓடுங்க. எப்படிங்க நாங்கள் ஓடுறது? அதுதான் வந்து அந்திகிறிஸ்துனுடைய அந்த கண்ட்ரோலில் ஒரு 3 தேசங்களில் அந்த கண்ட்ரோல் இருக்காதான். அதனால் பார்த்தீங்கன்னா அது வழியாக ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டை நம்பி இருக்கிறவங்க, இந்த தீர்க்க தரிசனத்தை நம்புறவங்க, தெரிஞ்சுக்கிறவங்க, புரிஞ்சுக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலினுடைய, அதாவது இப்போ ஜெருசலேம்லேருந்து யுதேயாவிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மலைகளை பார்த்து அவங்க நம்ம வேகமாக ஓடணுமா. ஓடனா தப்பிச்ச, ஓடல அப்படின்னா மாட்டினேன். அதுக்கு பேர் என்ன நடத்தினா கிரைசிஸ். ஒரு கொடூரமாக ஒரு கஷ்டமாக இது போல் உலகம் ஆரம்பிச்சிலேருந்து அது போல் ஒரு கஷ்டம் கொடூரமான ஒரு காலம் ஹிட்லர் காலத்தில் கூட இல்லையா, அது போல் ரொம்ப கொடூரமான கஷ்டமான ஒரு காலம் ஆரம்பிக்க போகுது. அதாவது கடைசி நாட்களினுடைய, அதாவது மகா உபதிரவ நாட்களில் என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கட்டளைகள் இருக்குது. கர்த்தருடைய ஒரு 10 கட்டளை, எப்படி மோசேனுடைய 10 கட்டளை மாதிரி. அதில் ஒரு கட்டளை என்னன்னாக்கா வேகமாக ஓடுங்க அப்படி. அங்கேயே தங்கின மாட்டினேன், புரிஞ்சுங்களா. அங்கேயே நான் தங்குவேன் அப்படின்னாக்கா மிருகங்கள் வருமா. மிருகங்கள்னா என்ன அர்த்தம்னாக்கா புலி சிங்கம் இல்லை, புலி சிங்கம் அப்படின்ற போல் ஒரு எழுதியிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து தேசத்துலேருந்து மிருகங்கள் உள்ளே வந்து, அதாவது கொடூரமான ஆட்சி செய்கிற அந்த ஜனங்கள்லாம் உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் இப்படி கையை கட்டிடுவாங்களாம். கையை கட்டி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிணை கைதியாக அவங்க கொண்டு போயிடுவாங்களாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6:8 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கு நான் உங்களை கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. ஸோ அந்த முதிரையை உடைக்கும் பொழுதோ, அதாவது 4ஆம் முதிரை, அதுபோல் அந்த 4ஆம் முதிரையை உடைக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா அந்த மிருகங்கள்லாம் வந்து அட்டாக் பண்ணுவான். மிருகங்கள்லாம் கொடூரமான ஜனங்க, வேறு தேசத்து ஜனங்க, இவங்க எல்லாரையும் வந்து யூத ஜனங்களை உள்ள ஃபேமிலி உள்ள வீடுங்களுக்குள்ளெல்லாம் ஊடுருவி அவங்களெல்லாம் ஷூட் பண்ணுறது, சாவடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, அவங்கள பிணை கைதியாக பிடிச்சி கும்பலாக கூப்பிட்டு போகிறது. ஸோ அதனால் பார்த்தீங்க இது எப்படி அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து இப்படி தான் இருக்குமா. இதில் வந்து யோவேல் அடிப்படையில், யோவேல் 3ஆவது அதிகார அடிப்படையில் பலதரப்பட்ட இடங்களில் வந்து எப்படி அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஜக்கரியா, செஃபனியா இது போல் புத்தகங்கள்லாம் நம்ம வாசித்து போகும்போது இப்போ நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்கிறேன். நான் எப்படி அப்படின்னாக்கா இளம் பெண்கள், இளம் ரொம்ப சின்ன வயசு பொட்ட பசங்க, அப்புறமா இப்போ ஆண் பிள்ளைங்க, இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குடி போதைக்கு, ட்ரிங்க்ஸுக்கு, பாட்டிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களெல்லாம் பிடிச்சி விற்றுருவாங்களாம். விற்று கொடுக்கும்போது எனக்கு இவ்வளோ கொடுக்குறியா, நான் இவ்வளோ கொடுக்குறேன், நீ வீட்டில் நீ எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளை, பெரிய வயதானவர்களை வந்து கஷ்டம், இந்த பாடி இதுக்கு என்ன மாத்திரை, இவங்களை கூப்பிட்டு போய் நம்ம போய் எப்படி பராமரிக்கிறது, வயசானவர்கள்லாம் அங்கேயே சாவடிச்சிடறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சில ரீசெண்டாக நடந்த சம்பவத்தில் என்ன ஆச்சுனாக்கா ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட்டு போயிட்டு அந்த கர்ப்பிணி பெண்ணை வயிற்றால் அடித்து, வயிற்றை கிழித்து, கர்ப்பப்பையை கிழிச்சு, அதுலேருந்து குழந்தையெல்லாம் வெளியே எடுத்து சாவடிச்சு, தோராயமாக ஒரு 80 to 90 குழந்தைகளை தலைவெட்டிலாம் சாவடிச்சிருக்காங்க அங்கேயே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா
அந்த சிறு சிறு குழந்தைங்களெல்லாம் தலை வெட்டி சிரசை வெட்டி அவங்க பண்ணியிருக்காங்களாம். ஸோ கண்ணு முன்னாடியே. ஸோ அப்படி ஒரு ஆக்ரோஷம். அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து அவங்களுடைய இடமும் இல்லை, வேற ஒரு ஊர்லேருந்து நீ உள்ளே வந்து ஊடுருவி வந்து இது போல் யுத்தம் பண்ணும் போதோ இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஜனத்து மேலே கை வைக்கிறீங்க, யூத ஜனத்து மேலே கை வைக்கிறீங்க. ஆனால் இது கர்த்தருடைய அந்த கருவிழி இருக்குது பாருங்கள், அந்த கருவிழிக்குள்ளே நீ கையை விட்டால் எப்படி இருக்கும்? யாராக இருந்தாலும் கையை அப்படி பிடிப்பாங்க. அதுபோல் கர்த்தருடைய அந்த கருவிழிக்குள்ளே நீங்கள் கையை வைக்கிறீங்க அப்படின்றத வந்து தீர்க்க தரிசனமாக ஒரு இடத்துல வார்ன் பண்ணுறாங்க. ஸோ இது போல் குத்தி 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 அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6:8 எழுதியிருக்கிறது நிறைவேறுகிறது. ஏங்க இப்படி சாவடிக்கணும்னு நிறைவேறுதுன்றீங்க, ஆனால் அதுக்கு தான் வந்து என்னென்னா தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். வந்து அதுக்கு ஒரு ரூட் கொடுக்குறாரு. அவங்க வெளியாள் ஜனங்க உள்ளே வருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடம், பெரிய இடம், யாருமே இல்லை, முதலாளி இல்லை, யாரும் இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணுறோம், வெளியில் இருக்க ஜனங்க அந்த ஃபென்சிங் அந்த செவரு எகிரி குச்சி உள்ளே வந்து அவங்க எதாவது பண்ணுறாங்க இல்லைங்களா, அமக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே இல்லாத ஒரு தருணம். அந்தி கிறிஸ்து அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய டார்கெட் வந்து அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு விரோதமாக. கிறிஸ்துவதை நான் எதை தான் எடுக்க முடியும்? கிறிஸ்துவ என்ன இருக்குது? ரெண்டே இருக்குது. ஒன்று அவரது நிலம், இன்னொன்று அவருடைய ஜனங்க. வேறு என்ன இருக்குது? கிறிஸ்துவனுடைய துணி மணி பைபிள் இப்படிலாம் திருடின்னு போவாங்களா? இல்லை. கிறிஸ்துவ ரெண்டு பொக்கிஷன் தான், ஒன்று ஜனங்க, ஒன்று நிலம், ரெண்டுத்தையும் பிடி அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உள்ளே வரான். ஸோ அந்தி கிறிஸ்துவனுடைய டார்கெட் இவ்வளோ தான். ஸோ இவங்க வந்து சில ஜனங்க வந்து அங்கேயே பிடிச்சி கையை எல்லாம் இது பண்ணும்போதோ அவங்க ஓட முடியல. எனக்கு வீடு இருக்குதுங்க, பையன் ஸ்கூலில் படிக்கிறான், காலேஜ் எக்ஸாம் நடக்குது, நான் பேங்க்கில் எல்லாம் பணம் வச்சுருக்கிறோம், பொக்கிஷன் இருக்குது, பிஸ்னஸ் நடக்குது, நாங்கள் பாட்டு திருதுப்பு நாங்கள் எங்கே மலையை பார்த்து ஓடுங்கன்னா எப்படி ஓடுறது? ஸ்கூலுக்கு யார் போவா, யார் படிப்பா? எக்ஸாம் நடந்துனுக்குது, நான் நாளைக்கு வேறு வேலை இருக்குது, நாளைக்கு ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வேலை கீழே உலகங்கள்னு சொல்லிட்டு யாருமே ஓட மாட்டாங்க. இங்கே சில பேர் அங்கேயே தங்குறாங்க பாருங்க. அவங்க எல்லாரையும் வந்து புற ஜாதியினர் வெளியில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து பிணக்கைதியாக வச்சுக்கலாம். ஆனால் நீ எனக்கு கட்டுப்பட்டு எங்களுக்கு வேலை செய்தியா, அப்போது என்னுடைய முதிரையை நீ தரித்துக்கொள். அப்போ நீ வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும், ஸ்கூலில் படிக்க முடியும், சாப்பிட முடியும், என்னுடைய கண்ட்ரோல் இருக்கலாம். எங்கள் ராஜ்யம் வெளியிலேருந்து உள்ளே வந்தனால, புரதேசத்துலேருந்து வெளிய தேசத்துலேருந்து நாங்கள் உள்ளே வந்தனால எங்களுடைய பணம் உள்ளே இருக்கணும், எங்களுடைய கரன்சி உள்ளே இருக்கணும், எங்களுடைய முதிரையை நீ எடுத்துக்கணும், நான் சொல்கிற மாதிரி நடக்கணும். அப்போ தான் அந்த முதிரையினுடைய சிஸ்டம் அங்கே கொண்டு வர்றாங்க. அந்த முதிரையினுடைய சிஸ்டம் கொண்டு வரும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே மாட்டினவங்க வந்து நான் எனக்கு முதிரை நான் தடுத்து கொள்ள மாட்டேன், நான் உங்களை பணிந்து வணங்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லும் பொழுது அவங்க வந்து ரத்த சாட்சியை மறித்துடுறாங்க. இது வந்து 5ஆம் முதிரை உடைக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 6 நீங்கள் முதல்ல அப்புறமா படிங்க. 5ஆம் முதிரை உடைக்க கண்டேன். அப்பொழுது வந்து என்னென்னா ரத்தம் செஞ்சு சிறை சேதம் பண்ணி நிறைய பேர் கர்த்தருக்காக, வார்த்தைக்காக, வசனத்துக்காக, விசுவாசத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த முதிரையை தரித்து கொள்ளாமல், அதாவது வலது கையிலையோ நெற்றியிலோ அந்த முதிரையை தரித்து கொள்ளாமல் அவங்க என்ன பண்ணாங்க, மாண்டு நான் செத்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய நாமத்தில் நான் சாவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறந்து போவாங்களாம். ஸோ அது போல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது போல் அந்த பரிசுத்தவான்கள் இல்லைன்னா வந்து அந்த கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்துக்காக அவங்க என்ன பண்ண இறந்து போகிறாங்க பாருங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த பைபிளில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஹார்வெஸ்ட் டைம். அதுதான் என்னன்னாக்கா ஹார்வெஸ்ட் அப்படின்னாக்கா தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க, நிறைய அந்த பெரிய நிலம் வச்சுருக்கவங்களுக்குலாம் தெரியும், அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை டைம் அப்படின்னும் போது அது இப்போ பாருங்கள். பொதுவாக அறுவடை காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மார்ச் ஏப்ரல். அறுவடை காலம்னா மார்ச் ஏப்ரல். மார்ச்சினுடைய அதாவது மார்ச்சினுடைய கடைசி அந்த 3வது 4வது வாரம் இல்லை 4வது வாரம்லேருந்து அந்த ஏப்ரல் மாதம்லாம். ஏங்க நீங்கள் மார்ச் ஏப்ரல் நீங்கள் சொல்கிறீங்க அறுவடை காலம்னாக்கா? நம்மளுடைய கேலண்டரில் வந்து மார்ச் இல்லைன்னா ஏப்ரல். ஆனால் அதே நீங்கள் யூத கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த அறுவடை காலத்துக்கு பேர் வந்து நிசான் அப்படின்றாங்க, நிசான் மந்த் அப்படின்றாங்க. ஏங்க நிசான் அப்படின்னு சொல்லிங்கன்னா அதுபோல் அது யூத அந்த ஹீப்ரு மொழியில் அதுபோல் அதுக்கு பேர் அது. ஸோ அப்போ என்னன்னா அந்த அறுவடை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இன்னொரு அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் வந்து அறுவடை இல்லைன்னா அறுவடை காலம் இல்லைன்னா அறுவடை நாள் இல்லைன்னா அறுவடை நேரம். ஆனால் அது வந்து நம்ம இப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுடைய நேரமாக அது. ஸோ அறுவடை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லைன்னா ரேப்சர் அப்படின்றாங்க. ரேப்சர்ன்ற வார்த்தை பைபிளில் இல்லைனாலும் இது போல் சில காரியங்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா கோதுமை எல்லாத்தையும் ஒன்றா ஒரு மூட்டையில் கட்டி எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு போய் அப்படி வைங்க அப்படின்றாங்க பாருங்கள். எல்லாம் அறுவடை ஆய எல்லாமே அந்த தானியங்கள் எல்லாம் கொண்டு போய்ட்டு எங்கள் மூட்டையில் கட்டி வைங்க. எங்கே வைக்கணும்? கூடோனில் வைங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த அக்ரிகல்ச்சர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், விவசாயத்தில். அதே போல் நல்ல
கர்த்தருக்காக வாழ்ந்த, கர்த்தருக்காக மரித்த, கர்த்தருக்காக இருக்கிற அந்த உண்மையான விசுவாசிகள் அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணோம், ஒரு மூட்டையில் கட்டி அப்படின்னு முடியாது. மூட்டையில் கட்டி நான் போக முடியும் இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணால் தூதர்களை அனுப்புகிறாங்க. தூதர்களை அனுப்பும் போது அந்த தூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உயிர் தெழுந்த அந்த நேரத்தில், அதாவது ஹார்வெஸ்ட் ஆன டைமில் அந்த எல்லா தானியங்களையும் ஒன்றா சேர்க்குறாங்க பாருங்கள். அதுபோல் எல்லா பரிசுத்தவான்களையும் ஒன்றா சேர்த்து அந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கோடவுனில் கொண்டு போய் போடுவாங்களாம். அப்படின்னா கோடவுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பரலோகத்தில் கொண்டு போய் போடலாம். கோடவுன்னா எல்லோரும் காற்று இது இல்லாமல் சாப்பாடுக்கு ஜெயிலில் போட்டோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கோடவுன்னாக்கா என்னன்னா நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டு போய்ட்டு வரோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்ல இது எல்லாத்தையும் மேலே ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. நல்ல இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிறவங்க யார், நம்பாத யூதர்கள், அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற புறஜாதியர்லாம் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ மீதி அந்த நிலத்தில் யார் இருக்காங்க, நம்பாத யூதர்கள், இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியான்னு அங்கீகரிக்காமல் பாவத்தில் அவங்க மனம் திரும்பாதவங்க. எல்லாமே சொல்லுங்கள், ஞானஸ்தானம் அதுக்கு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அது எல்லாத்தையும் அதில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். பரிசுத்தமாக இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கலை, ரட்சிக்கப்படலை, அது எல்லாமே சேர்ந்து. ஸோ இவங்க எல்லாமே வந்து அந்த முதிர் வயதில், அந்த வயதில் மீதி இருக்காங்க பாருங்க, அவங்களும் அதுக்கப்புறம் புறஜாதியரெல்லாம் உள்ள சேர்ந்து மாட்டிக்குவாங்களாம், அவங்களும் மாட்டிக்குவாங்களாம். அதாவது நான் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட கொசு. ஒன்று கொசுவை வெளியே போய் அடிங்க, இல்லைனா கொசு வலை போட்டு வலைக்குள்ளே அடிங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் கொசு வலைக்குள்ளே வந்து மாட்டிக்குவாங்க எல்லாம். ஸோ வெளியில் இருக்கிறவங்க யாரெல்லாம் அடிக்கணுமா வா உள்ள, உனக்கு நிலம் வேணுமா வா, உனக்கு ஜனங்களை சாவடிக்கணுமா வா, உனக்கு என்ன ஆசை, எனக்கு ஜெருசலேம் தான் ஆசை, உனக்கு என்ன ஆசை, எனக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு 30-40 இடம் இருந்தால் போதும் அப்படின்னு. எவன் வரியோ எல்லாம் வா, எல்லாரும் உள்ளே போட்டு எல்லாம் அந்த கொசு வலை மாதிரி எல்லாம் உள்ள நடுவில் மாட்டிக்கிறாங்கல்லாம். மாட்டினதில் உள்ள கொசு வலை உள்ளே பூந்து அந்த பேட்டில் அடிக்கிறாங்க பாருங்க ஆத்திரத்தில். சில பேர் நைட்டு தூங்கணுன்ட்டு அடி படா அப்படின்னு. அதுபோல் அதுதான் அந்த கோபத்தின் நாட்கள். அப்போ என்னங்க கொசு அடிக்கிற மாதிரி இப்படி சொல்லிட்டீங்க, ஜனங்களை போய் இப்படியே அடிக்கிறது. அவர் வந்து ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணத்தை காட்டுறவராச்சு அப்படிதான் அந்த நாட்களில். ஆனால் இப்போ வரப்போகிற நாட்களில் அடி பேத்தெடுக்கிற நாள். அது என்னன்னால அடிக்கு அடி, உதைக்கு உதை, பல்லுக்கு பல். ஏங்க இது போல் அப்படின்னா வேறு வழி இல்லைங்க. இப்போ நிலம் வந்து என்ன பண்ணணும், சுத்திகரிக்கணும். எல்லாம் யார் யாரோ இருக்கிறாங்க. அதாவது நெல் இருக்குது, அதுக்கப்புறமா முட்கள் இருக்குது, களம் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வெளியே க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாரையும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ யோவான் ஞானஸ்நானகர் சொல்வார். ஸோ அது எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுமா, நெருப்பில் போடப்படும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே அழியுமா. அந்த அழிவுக்கு பேர் தான் என்னன்னா நேராக அருமகதனில் போய் அது போய் மொழியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா தப்பிச்சு ஓடினாங்க பாருங்கள் சில ஜனங்களெல்லாம் கொண்டு போய் விற்றாங்க பாருங்கள், யூத ஜனங்கள்லாம். அந்த யுத்தத்துக்கெல்லாம் பிறகு இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஜனங்களெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணணுமா, மறுபடியும் அந்த இஸ்ரேலில் சேர்க்கும்போது தான் அப்போ தான் அந்த கர்த்தருடைய அந்த 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்குமா. ஸோ 1000 வருஷ அரசாட்சியில் யூதர்கள் இருந்தாகணும். ஒன்று, புறதேசத்தில் ஓடிப்போன, வேறு தேசத்துக்கு ஓடிப்போன யூத ஜனங்களை மறுபடியும் கூப்பிட்டுட்டு வரணும். 2, மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய ஒரு ஐசாயா சொல்கிறார் பாருங்க 9வது அதிகாரத்தில். அதாவது ஒரு கன்னிகையினுடைய வயிற்றில் பிறப்பார், அப்புறமா அவருடைய தோளின் மீது கர்த்தத்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தோளின் மீது கர்த்தத்துவம் அப்படின்னாக்கா, கர்த்தத்துவம்னா அது ஒரு மாதிரி பெரிய வார்த்தை அது. ஸோ தோளின் மீது கவர்மெண்ட் இருக்குமா. ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய தோளின் மீது கவர்மெண்ட். ஸோ அவர் தான் வந்து கிங் அங்கே. ஸோ மறுபடியும் அந்த கிங்குக்கு என்ன வேணும், ஜனங்க வேணும். ஆட்சி ஆள்றதுக்கு எந்த ஜனங்க வேணும், யூத ஜனங்க வேணும். ஏன் யூத ஜனங்க வேணும், ஏன்னா யூதர்களுக்கு அவர் கொடுத்தாரு அந்த இடத்த. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யூத ஜனத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் எல்லா இடங்கள்லேருந்து என்ன பண்ணணுமா, கூட்டி சேர்க்கணுமா. இப்படி எல்லா ஊர்லேயும் போய் கூட்டி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களெல்லாம் விடுதலை பண்ணலான்னு இயேசு கிறிஸ்து மறுபடியும் இறங்கி வந்து ஒரு குதிரையில் வந்து, இல்லை ஏங்க குதிரைன்னு சொல்கிறீங்கன்னாக்கா ஒரு ஓலா அப்படிலாம் புக் பண்ணின்னு போக முடியாது, புரிஞ்சுங்களா. இப்போ அவருடைய சொந்த இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அங்கே போய் ஜனங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி அப்படி கூடும் போது அப்போ கை வைக்கிறான். எப்படி கை வைக்கிறான்னா கன்னெல்லாம் கூட எடுத்துன்னு வந்துடுறானோ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சங்கீதம் 46 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், சேரியட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அங்கே இருக்கிற சேரியட்லாம் நெருப்பில் அப்படியே எரிஞ்சிருமா. அதாவது பீரிங்கி வண்டி, மிலிட்ரியில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது பெரிய பெரிய வண்டி, அதுக்கெல்லாம் வந்து சேரியட்னு சொல்லி இப்படி எழுதியிருக்கிறாங்க. ஏங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படி இருக்கா, அந்த நாட்களில் வந்து இது போல் அந்த வண்டிக்கு பேர், அந்த வாகனத்துக்கு பேர் இதுதான், இதுக்கு பேர் மிசைல், இதுக்கு பேர் அப்படின்னு சொல்லி எழுதலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து கர்த்தரை இயேசு கிறிஸ்து ஏற்றுனவங்களும் அது எல்லாமே நெருப்பாக அப்படியே பொசுங்கி போச்சான். இது வந்து சங்கீதம் 46 படிங்க. அப்புறமா 44, 45, 46 இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சேரியட், அந்த சேரியட்டெல்லாம் நெருப்புக்கு இரையாக்குவார், நெருப்பில் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க தரிசனத்தில் பார்த்து எழுதியிருக்கிறாங்க. சரி, அதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் சாவடிச்சிட்டார் அப்படி இல்லை. ஆனால் சேரியட்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும், குதிரை என்னென்னமோ ஞாபகம் வரும். சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே போய் அவங்கள ரிலீஸ் பண்ணும் போது அவங்க கேட்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு கொடுத்து நாங்கள் வேறு ஊர்லேருந்து வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு வந்தால்
நீங்கள் வந்து திடீர்னு யூதர்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த யூத ஜனங்கள் கேட்குறாங்க, நீங்கள் யாருங்க, நீங்கள் சிவப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறீங்க, சிவப்பு துணியில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐசாயா 61, ஐசாயா 63 இதெல்லாம் படிச்சோன்னா ஐசாயா 61, 1, 2, 3 இதெல்லாம் மொல்லமாக படிங்க. என்னங்க சிவப்பு துணியில் வந்திருக்கீங்கன்னா, நல்ல செமையை முத்துன்னு மொத்திட்டு அப்புறமா வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போதும் இன்னொருத்தர் பேர் இந்த கறியெல்லாம் வாங்கிட்டு வரும்போது, நான் வேலையில் இருக்கும்போது, ஒரு வீட்டு வேலையில் இருக்கும்போது நான் கறியெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம். இந்த கறி கடைக்கு போகும்போது அங்கே போய் கறி கடையில் நிற்கணும். அப்படி கறி கடையில் நிற்கும் போது என்னன்னா, அவன் உடம்பெல்லாம் ரத்தம் ஆகிட்டு இருக்கான். அவன் பார்ப்பேன், என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் வெட்டுவான், கறியை வெட்டுவான். இங்கெல்லாம் ரத்தமாகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கேட்பேன், என்ன அங்கிள் நீங்கள் குளிக்க மாட்டிங்களா? எப்பயுமே அதே மாதிரிங்கண்ணே, நம்ம தொழிலே அதானே, அப்படி வெட்ட அது மேலே ரத்தம் அடிக்கும். அது கறி வாங்கின்னு போயினே இருக்கும். உனக்கு வீட்டில் வேலை கொடுத்தாங்களா, அந்த வேலையை இப்போ ஒழுங்க செதுன்னா அது. ஸோ அதனால் போட்டால் கறியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி குளிக்கலன்னு சொன்னாக்கா அவருக்கும் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அவர் இந்த இது பார்த்தீங்கன்னா ஜனங்க வந்து தடுக்கிறாங்க பாருங்கள். தடுக்கும்பொழுது என்னென்னா கை கலப்பு ஏற்படுதாங்க. கை கலப்பு இருக்கும்போது அந்த சில நேரத்தில் ஜனங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறாராம் அப்படியே. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, திராட்சை ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த திராட்சை ஆலயத்தில் மெரிக்கிறாங்க பாருங்கள். அந்த திராட்சை ஆலயத்தில் மெரிக்க அந்த ஜூஸ் திராட்சை ரசம் வெளியே போகுது பாருங்கள். அதுபோல் என்னன்னா, அந்த ஜனங்கள்லாம் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி ஒரு கொசு வலைக்குள்ள ஒரு பேட்டை வச்சு அடிக்கிறாங்க பாருங்கள். நம்ம சில வீட்டுங்களில் கொசு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அது போல் ஜனங்க வந்து இந்த ஜனங்க ரிலீஸ் பண்ணும்போது கை கலப்பார்கள். நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணலாம், நாங்கள் ஷூட் பண்ணுவேன். ஸோ கன்னுக்கு பயந்தவர் இல்லை, மிசைலுக்கு பயந்தவர் இல்லை, சிருஷ்டிகர்த்தர். அவருக்கு முன்னாடி போய் என்ன சண்டை, பிரகாசமாக வராரு. ஆனால் நீ இப்படி மிரட்டுற, நீ என்னது அது புரியல. அது அவன் அங்கேயாவது ரட்சிக்கப்பட்டு தெரிஞ்சிருக்கணும், இல்லை அடிக்க வராமல். ஸோ இதுதான் வந்து என்ன ஆயிப்போச்சு அப்படின்னாக்கா, சங்கீதம் 29 இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல லெபனான் அப்படின்ற ஒரு தேசத்தில் அவர் போயிட்டு என்ன பண்ணார்னா, அந்த இடத்துல போயிட்டு அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணாத அவன் வரானாங்க. பாப்பா யார் நீங்கள், நாங்கள் கஷ்டப்பட்டு யூத ஜனங்களெல்லாம் இந்த தேசத்துக்கு வேலைக்கு எடுத்துன்னு வந்தால் நீங்கள் பாட்டு ரிலீஸ் பண்ணி லெபனான்லேருந்து நீங்கள் எல்லாரையும் இஸ்ரேலுக்கு அனுப்புறீங்களே, என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே கை கலப்பாகுது. கை கலப்பாகும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, சண்டை ஆகும் போதோ அப்படின்னா அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா, அந்த கரடி வந்து, அதாவது கரடினாக்கா ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி ஜென்ரல், அந்த கரடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்குதான். ஒரு கரடி டான்ஸ் ஆடுதான். அதாவது சர்க்கஸுக்கு போன மாதிரி ஆகிப்போச்சு கதை. நீங்கள் சின்ன வயசில் சர்க்கஸ் போனீங்கன்னா யானை டான்ஸ் ஆடுது, கரடி டான்ஸ் ஆடுது, புலி டான்ஸ் ஆடுது, 2 காலில் நடக்குதுன்றாங்க. அதுபோல் அவங்கெல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொது ஜனங்க, அதாவது சின்ன மரி, அதாவது என்ன பார்த்தா ஆடு இல்லைன்னா வெள்ளாடு, செம்மறி ஆடு, அதெல்லாம் டான்ஸ் ஆடுதான். ஸோ அதனால் வெள்ளாடு டான்ஸு, செம்மறி ஆடு டான்ஸு, கரடி டான்ஸு, சிங்கம் டான்ஸு, புலி டான்ஸ், எல்லாம் சர்க்கஸ் ஷோலாம் அங்கே பார்க்கலாமா. ஸோ அந்த சிருஷ்டிகர்த்தருக்கு முன்னாடி அப்பேற்பட்டவனு என்ன பண்ணுறானோ அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அப்படி ஒரு மரியாதை செலுத்துறானா. ஸோ யாருப்பா இவர்? ஸோ அந்த இடத்துல கேட்கலாம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, இந்த இடத்துல வேலியெல்லாம் போட்டுக்குது, நான் என்னால் போக முடியாது. அந்த வேலிகளெல்லாம் உடையதான் அப்படியே. நீங்கள் போங்க தைரியமாக, லெபனான்லேருந்து போங்க, உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, நேராக ரோடு இருக்குது, போங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அசிரியாவில் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற பிணை கைதியெல்லாம் வெளியே ரிலீஸ் பண்ணுறாராம். ரிலீஸ் பண்ணும்போது எப்படிங்க நாங்கள் போகிறது, பாஸ்போர்ட் இல்லை, வீசா இல்லை, துணி இல்லை, செருப்பு இருக்குதுங்க, எப்படிங்க நாங்கள் இது நீ நடந்தே போனி அப்படின்றாரு. ஈஜிப்டில் வந்து பார்த்தீங்க இன்றைய நேரம் இந்த நாட்களில் பார்த்தீங்க, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு 20 பேர், ஒரு 15 to 20 யூத ஜனங்க அங்கே தங்குறாங்களாம் எங்கள் ஈஜிப்டில். இப்போ இருக்கிற நிலவரத்தில். மற்றது பார்த்தா எல்லாருமே வந்து இஸ்ரேல் தேசத்தில் இருக்காங்க. அந்த 15 to 20 பேர் ஏங்க தங்குறாங்கன்னா, அது ஏதோ கல்யாணம் ஏதோ ஆகி அவங்க ஃபேமிலி அங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யூத ஜனங்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 15 to 20 பேர் எங்கே ஈஜிப்டில். ஆனால் அந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த உபதிரவ நாட்களில் நிறைய யூத ஜனங்களெல்லாம் கடத்தின்னு போயிட்டு எங்கெங்கே ஈஜிப்டில் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய நல்ல சேட்டுக்கெல்லாம் வித்துடுறாங்களாம். நல்லா வித்துறா ஜாலியாக அவங்க வேலை வாங்கிக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தர் வெளியே அனுப்பும் போதோ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பெரிய ஒரு தண்ணி கடல் ஆறு ஓடுதுங்களே, இந்த ஆற்றுல நாங்கள் எப்படி தாண்டி போகிறது, அது ஏன் இப்போ பயப்படுறாரு, மோசே காலத்தில் நான் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அப்படியே ஊதுறாரு. அப்படி ஊதும்போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த தண்ணி அப்படியே ஒதுங்கி அப்படியே காஞ்சி போதான். எப்படிங்க செருப்பு போட்டு நடந்து போயினேரு நீ பாட்டுன்னா அப்படியே போகிறாங்க எல்லாரும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நதி ஓடுதான். ஐயோ நதி இப்படி இருக்குங்களே, தலைவரிலும் ஓடுதுங்களே, பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியை 7ஆக பிரிக்கிறாராம். அப்படியே அந்த நதி 7ஆக பிரிக்கும் போது அப்படியே ஓடு, வெறுங்காலில் ஓடு, செருப்பு போட்டுன்னு ஓடு அப்படின்னு அப்படியே எல்லாரும் ஈஜிப்டில் இருந்து அப்படியே பார்டர் அப்படியே ஓடினீங்கன்னா, அந்த பார்டருக்குள்ளே வந்த உடனே அங்கேருந்து வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கும். அங்கேருந்து அந்த வெஹிக்கிள்லேருந்து அவங்க நேராக அவங்க வீட்டுக்கு எல்லாரையும் ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு கடல் மறுபடியும் ஊதுறாரு, அப்படியே ட்ரை ஆகிடுதான். அதில் பைபிளில் எழுதியிருக்காங்க, இந்த பிரெத், அதாவது அவருடைய மூச்சு அப்படி பண்ணும் போதும் அப்படியே எல்லாம் காஞ்சி போதாங்களாம். போங்க வெட்டாந்தரையில் போங்க,
இல்லைங்க சேரும் இல்லை ஒன்றும் இல்லை, ஜாலியாக போங்க, நீங்கள் பாட்டு போங்க அப்படின்றாராம். ஸோ அந்த இடத்துல ஒரே முள் செடி, இது உனக்கு நல்ல பாதை வேணுமா அப்படியே பண்ணி கொடுக்குறாராம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யூத ஜனங்களுக்கு வந்து பாருங்கள் என்ன மாதிரி வழி பண்ணி கொடுக்குறாரு, தண்ணியே காய வைக்கிறாரு, பெரிய பெரிய அந்த நதிகளெல்லாம் 7ஆக அப்படியே பிரித்து விடுறாராம். ஸோ அதனால் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த முழங்கால் வரலாமா, அவங்க பாட்டு தண்ணியில் இந்த சின்ன பசங்க சப்பு அந்த மழையில் நடந்து போகிறாங்க, அந்த மாதிரி அவங்க பாட்டு எல்லாரும் போயிடுறாங்க யூத ஜனங்கள்லாம். ஸோ பிணை கைதியாக இருந்த இதெல்லாம் தான் நான் இங்கே எழுதி வச்சிருக்கிறேன். ஈஜிப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி போகிறாங்க, 11:15 ஐசாயா 11:15. இப்போ நல்லா கதை நினச்சிக்க போகிறீங்க, ஏதோ சினிமா கதை மாதிரி சொல்லுங்கிறாரு அவர். ஐசாயா 11:15 பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி ஈஜிப்ட்லேருந்து அவர் அனுப்புகிறார். அசிரியா மேலே இருக்கிற இஸ்ரேல் தேசத்தில் அசிரியாவிலேருந்து எப்படி அவங்க வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசாயா 11:16 இப்படி இருக்குது. லெபனான், அதாவது இப்போ இருக்கிற தலைநகரம் பீரூட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த லெபனான்லேருந்து எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மோன்னாக்க ஜோர்டன், அதுலேருந்து எப்படி வராங்க. போஸ்ரா அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. போஸ்ரா அப்படின்னு நான் அர்த்தம் ஐசாயா 63:1. அந்த 63:1 அந்த போஸ்ரா பட்டணத்தில் எல்லாம் குகைக்குள்ள எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களாம். குகைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்கள எல்லாம் ரிலீஸ் பண்ணி அவங்க பார்க்கலாம், நீங்கள் யாருங்க, நீங்கள் சிவப்பு துணியில் வரீங்களே, நல்லா அடி நல்லா கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் நான் அப்படின்றாராம். ஓ அப்படிங்களா, ரத்த கரையில் வந்திருக்கேன், இப்போ நீங்கள் எல்லோரும் குகையிலேருந்து போங்க, பயப்படாதீங்க, நான் தான் வந்தாச்சே, ராஜா தான் வந்தாச்சு. இல்லைங்க, அந்த பக்கம் போனீங்கன்னா அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டு யாரோ குதிரெல்லாம் நீ பாட்டு போ, யார் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இவர் எப்படி பார்த்தீங்க அவங்க எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன், அவன் டீம் அவங்க எவ்வளோ ஆளுங்கிறாங்களோ, நான் சிங்கிளாக வரேன், நீ எவ்வளோ பெரிய இறமைங்க, எவ்வளோ மாடுங்க, நரிங்க, குள்ள நரிங்க, கரடிங்க, எவ்வளோ பேர் வந்தாலும் எல்லாரும் அருமகதனுக்கு வந்துருங்க, நான் அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன். அதுதான் அவனு என்ன பண்ணுறான், எல்லா அந்தி கிறிஸ்து எல்லா தேசங்கள்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பலதரப்பட்ட அந்த தேசங்கள் நான் சொன்ன பாருங்க, இந்த 10 தேசங்கள் இருந்துச்சு. ஆனால் லக்கிலி பார்த்தீங்கன்னா இந்தியா சம்மந்தமாக தீர்க்க தரிசனம் எதுவும் அங்கே இல்லாதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நம்ம இந்தியாவிலேருந்து ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அருமகதனில் எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் குவிறாங்களாம். அங்கே அவர் வரட்டும், இங்கே தானே சுற்றி நிற்கிறாரு, நீனா கூப்பிட்றது, நானே வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அருமகதனில் வந்து செமடி, நாயடி, பேயடி, தர்மடின்றாங்க பாருங்கள். அந்த மாதிரி மொத்தம் அடிக்கிற அடியில் அங்கிற ஜனங்கள்லாம் ரத்த வெள்ளத்தில் எல்லாம் ரத்தம் வந்து குதிரையினுடைய அந்த கடிவாளன் எல்லாம் குதிரை உயரத்துக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு 300 கிலோமீட்டர் ரத்தம் பாயுதாம்லே. பாயும் போது பறவைகள் எல்லாம் கூப்பிட்றாங்க வந்து எல்லாம் நல்லா நான்வெஜ், நல்லா பிரியாணி நல்லா சாப்பிடுங்கன்னு. ஸோ பறவையெல்லாம் பறந்து வந்து ஏகப்பட்ட குஷியாக பறவைங்களுக்கு எங்கெங்கேருந்தோ பலதரப்பட்ட உலகத்துலேருந்து எல்லா பறவைகள்லாம் உள்ளே வருதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீ பீரிங்கு இது ராக்கெட்டு எல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒன்று இருக்குது, ஈலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரமாயா 49 அதிகாரம் 35, 34, 35 இதெல்லாம் படிங்க. இப்போ தரமாக 31 நினைக்கிறேன், 31, 32, 33, 35 இந்த இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னாக்கா ஜெரமாயா 49 அதில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஈரான் இந்த பாரு, நீ அங்கேருந்து ராக்கெட் விட்டுனே இருக்கிற, நீ அம்பை முறிச்சிருவேன் நான். என்ன அம்பை முறிச்சிருவேன்னா என்ன அர்த்தம், வில்லை முறிச்சிருவேன், அம்பை முறிச்சிருவேன். என்னென்ன அர்த்தம்னா நீ மிசைல் அங்கேருந்து விட்றப்ப எந்த இடத்துலேருந்து விட்றியோ அந்த இடமே தரமட்டமாயிடும். இது தீர்க்க தரிசனம், ஜெரமாயனுடைய தீர்க்க தரிசனம். அந்த நாட்களில் அது நிறைவேற போகுது. ஜெரமாயா 49 ஈலாம் உனக்கு விரோதமான தீர்க்க தரிசனம். நீ வந்து ஏன் இந்த மாதிரி ராக்கெட் விட்டுனேங்கிறான், அவங்க பாட்டு அவங்க ஊரில் இருக்கிறாங்க, நீ உன் ஊரில் இருற, இவங்க இங்கேருந்து இவன் ராக்கெட் விடுறது இல்லைனா வந்து உழுதேன்னு சொல்லிட்டு இவங்க அதை தடுத்து நிறுத்தணும், ராக்கெட்டை இவங்க திரும்ப விடணும். இதெல்லாம் வேணாம், நீ ஒரு இடத்துலேருந்து தீபாவளி மாதிரி பட்டாசு ராக்கெட்டை அனுப்பினேங்கிற அந்த அந்த ஃபேக்ட்ரியை நான் காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த ஈலாம்னுடைய அந்த வில்லையும் அம்பை முறிப்பார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு நடத்தினாக்கா அங்கேருந்து வருகிற எல்லா ஏவுகணையும் எல்லாம் ஃபினிஷ் அங்கே. ஸோ அதனால் வந்து என்னென்னா அவன் ஈலாம் அப்படியே பார்க்குறாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த ஈலாம், அதாவது இப்போ இருக்கிற அந்த என்ன பார்த்து ஜனங்க, இப்போ இருக்கிற அந்த ஜனங்க வந்து ஈலாம் ஜனங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அங்கேருந்து எல்லாம் தப்பிச்சு எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு வெளியே ஓடினா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற ஜனங்களெல்லாம் துரத்திடுவாங்க. துரத்திட்டு அப்புறம் சில நாட்கள் கழித்து அந்த ஜனங்க மறுபடியும் உள்ளே சேருவாங்களாம். இன்றைய நாளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈரான் தேசத்தில் தான் அதிகமான கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ நம்பி நிறைய பேர் உள்ளே வராங்க. ஆனால் அந்நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பி வந்து அந்த கிறிஸ்தவர்கள்லாம் அந்த ஹார்வெஸ்ட், அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த அறுவடை காலத்தில், அதாவது அந்த முதலாவது உயிர்த்தெழுதல் எல்லாம் மேலே போயிடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிச்சம் மீதி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே அந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக வராங்க. ஈஜிப்ட் எல்லாம் விரோதமாக வரான், அந்த பக்கம் லெபனான் விரோதமாக வரான், சிரியா விரோதமாக வரான், ஈரான் விரோதமாக வரான், ஈராக் விரோதமாக வரான், டர்க்கி விரோதமாக வரான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா தேசங்களும் எல்லாம் விரோதமாக வரவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அந்த இடத்துல, அதாவது அர்மகெடோன் இல்லைன்னா வந்து வேலி ஆஃப் ஜெஹோஷாஃபத் அப்படின்னா யெகோஷாஃபத்தினுடைய பள்ளத்தாக்கில் வந்து எல்லாரையும் போட்டு பள்ளத்தில் போட்டு நல்லா அங்கேயே முடிச்சிடறாங்க.
ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்றென்றைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வார். அதாவது மோசே காலத்தில் எகிப்தியர்கள் இடத்துலேருந்து காப்பாற்றினார் பாருங்கள் கர்த்தர். இது பார்த்தீங்கன்னா பல தேசத்தில் மத்தியில் அந்த பிரச்சனையிலேருந்து யூத ஜனங்களை மீட்டு அவர் செய்கிறார் பாருங்க. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னாக்கா த டேஸ் ஆஃப் வெஞ்சன்ஸ், அதாவது பழிவாங்கும் நாட்கள். இந்த பழிவாங்கும் நாட்கள் வந்து ரொம்ப கர்த்தர் வந்து ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கீழே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்தெல்லாம் சுத்திகரித்து எல்லாம் இது பண்ணாதான் மறுபடியும் என்ன பண்ண முடியுமோ அந்த ஆட்சி ஆரம்பிக்க முடியுமா. அதாவது 1000 வருஷம் அரசாட்சி. அந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச உடனே 7000 வருஷம் தோராயமாக முடியுதுன்னு வச்சுங்க. ஒரு வாரம் ஒரு நாள் 1000 வருஷம் அப்படின்னாக்கா 6 நாள் கிட்டத்தட்ட இப்போ முடிய போகுது. அதாவது 6000 வருஷத்தினுடைய முடிவை நோக்கி அப்படி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா அந்த கடைசி 7வது நாள் இல்லைன்னா 1000 வருஷம் அரசாட்சி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தோல் மேலே இருக்குமா, எப்படி ஐசாயா 9 அவர் சொன்ன மாதிரி அந்த தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரி. ஸோ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பங்கு என்ன. இப்போ இது மாதிரி நல்ல ஒரு சினிமா மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை மாதிரி கேட்டோம். ஆனால் நம்மளுடைய பங்கு என்ன? நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறோம். நான் சென்னையில் இருக்கிறேன், நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், கர்நாடகாவில் இருக்கிறேன், கேரளாவில், ஆந்திராவில் இருக்கிறேன். என்னுடைய பங்கு என்ன? நான் சபையில் இருக்கிறேன். என்னுடைய பங்கு என்னன்னா மத்தேயு 25 நீங்கள் படிங்க. அதாவது இந்த ஜனங்க துணி இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த யூத ஜனங்க அந்த கஷ்ட காலத்தில், அதாவது அந்த மகா உபதிரவ காலத்தில் துணி இல்லாதவங்களுக்கு துணியை கொடுங்க, சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடு கொடுங்க. இல்லை யாராவது கொடுக்குறாங்கன்னா அமௌண்ட்டாவது அனுப்பிச்சி வச்சிங்கன்னா கூட அந்த அமௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு. ஸோ துணி இல்லாதவங்க துணி, சாப்பாடு இல்லாத சாப்பாடு, தண்ணி இல்லாதவங்க தண்ணி, அதுக்கப்புறம் இடம் இல்லாதவங்களுக்கு, பெட்ஷீட் இல்லாதவங்களுக்கு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அந்த நாட்களில் நீங்கள் அந்த ஜனங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது அதான் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த பையனுக்கு எவ்வளோ நாங்கள் நல்ல அப்போ சொல்கிறார் அந்த அப்பா, இந்த என் பையனுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு செஞ்சதுக்கு சமம், நான் உங்களுக்கு திரும்ப ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் அந்த நாட்களில் வந்து இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு துணி, இஸ்ரேல் தேசத்துக்கு இது. அப்போ நீங்கள் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படின்னாக்கா இது போல் மத்தேயு 25 எழுதியிருக்காரு. ஸோ என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யும் பொழுதோ எனக்கே செஞ்சது போல் ஜெயிலில் இருக்கிறவங்கள போய் பார்த்தீங்கன்னா என்னை வந்து பார்த்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஜனங்க வந்து அந்த நாட்களில் பரலோகத்துக்கு நீங்கள் எங்கெங்க ஜெயிலில் இருந்தீங்க, நீங்கள் எங்கெங்க துணி இல்லாமல் இருந்தீங்க, நீங்கள் எங்கே தண்ணி குடிக்காமல் இருந்தீங்க, சாப்பாடு இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் அந்த ஜனங்களுக்கு செஞ்சீங்களோ எனக்கு செஞ்சது சமம். ஸோ மத்தேயு 25 தான் நம்மளுடைய பங்கு. ஸோ அந்த நாட்களில் ஒரு வேளை கைவிடப்பட்டவங்க இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் அதை போய் செய்யுங்க. இல்லை கைவிடாமல் நீங்கள் மேலே போயிட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு நீங்கள் மத்தேயு 25 படி நீங்கள் ஏழை ஜனங்களுக்கு விதவைகளுக்கு நீங்கள் போய் செய்யுங்க. அது போல தான் அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மருந்து இலவசமாக வச்சுக்கோ, வியாதியா எனக்கு ஃபீஸே கட்ட முடியல இந்த இப்போ வச்சுக்கோ, எனக்கு என்ன வியாதினே தெரில இது வியாதி அப்படி பண்ணுறோம் பாருங்க. சில நேரத்தில் இப்போ ஏழை ஜனங்க வரும்பொழுது தான் மருந்து ஃப்ரீ, ட்ரீட்மெண்ட்டாக ஃப்ரீ, கன்சல்டேஷன் ஃப்ரீ, போங்க, அவ்வளோதான். ஸோ இது போல் நம்மளால் முடிஞ்ச காரியங்களை இந்த மத்தேயு 25 என்னுடைய கெப்பாசிட்டிக்கு நான் செய்யும் போதோ இன்னொருத்தருடைய கெப்பாசிட்டிக்கு இன்னொன்று செய்யும், இன்னொருத்தர் கெப்பாசிட்டிக்கு இன்னொருடைய ஒரு பிஸ்னஸில் அவங்க எப்படி செய்ய முடியுமோ அப்படி. ஸோ அதுக்கு எப்படிலாம் நீங்கள் ஏழை ஜனங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ மத்தேயு 25 படி அது வந்து அந்த நாட்களில் இதெல்லாம் கர்த்தர் நினைவுக்கு கொண்டு வருவாராம். இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளுடைய பங்கு. இனி வரப்போகிற நாட்களில் வேறு புதிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வசனம்லாம் இங்கே எழுதியிருக்கிறேன் கொஞ்சம் மொல்லமாக. யோவேல் 3வது அதிகாரம், இது போல் இந்த சில விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒன்றா நீங்கள் பொறுமையாக நீங்கள் படிக்கும்போது, குறிப்பாக ஐசாயா 11வது அதிகாரத்தை நீங்கள் படிங்க. இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக படிக்கும் பொழுதோ சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இதை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து என்னென்னாக்கா நம்ம இருந்தோமா, வாழ்ந்தோமா, நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டோமா, நமக்கு நம்ம அப்படியே பரலோகத்துக்கு போனோமா அப்படின்னு இல்லாமல் சில விஷயங்களை நீங்கள் யோசிங்க. இதை வந்து நீங்கள் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கு, எடுத்துக்கொண்ட பிறகு என்னென்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ கர்த்தர் இவ்வளோ ஒரு கரிசனையோட ஒரு நல்ல எண்ணத்தில் இது போல் காரியங்கள்லாம் நடக்க போகுது. அதனால் இதெல்லாம் நீங்கள் நம்புங்க. இவ்வளோ விஷயம் நம்ம நடந்திருக்கே, இந்த ஒரு இருக்கிற இன்னும் மிச்சம் இது இன்னும் ஒரு 30-40% தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாதா? இவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்போது இதை நீங்கள் பண்ணுங்கள், பிரசங்கம் பண்ணுங்கள். இது போல் வந்து சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கும் போது நிறைய பேர் ராஜ்யத்துக்குள்ளே சேரும்பொழுதோ நம்ம அந்த ஹார்வெஸ்ட்னு சொன்ன பாருங்கள், அதாவது ராப்சர், அதாவது நிலத்தை வச்சுருக்கிறவங்க எப்படி அந்த அறுவடை காலத்துக்காக வெயிட் பண்ணுறாங்களோ அந்த எஜமான், அதே போல் மேலே நம்ம பிதா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த அறுவடை காலத்துக்காக அப்படியே வெயிட் பண்ணுறாரு. அந்த அறுவடைக்கு தூதர்களெல்லாம் அனுப்ப போகிறார். நம்ம அந்த அறுவடையில், அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதில்லை, நம்ம சேரணுன்றது நம்மளுடைய எண்ணம். ஆனாலும் அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களெல்லாம் சொல்லணும். இது போல் தீர்க்க தரிசனமாக நிறைய பேர் கண்ணா பின்னான்னு பக்கமாக எழுதியிருக்கிறாங்க.
அது எல்லாத்தையும் நம்ம விவரமாக தெளிவாக சொல்லணும் அப்படின்றது. அதை வாசிங்க. இந்த பைபிள் ஸ்டடியில் வேறு எதுவும் நாங்கள் பேசலை அப்படின்னு கோச்சிக்காதீங்க. விஷயத்துக்கு விஷயம், வசனத்துக்கு வசனம், வசனத்தினுடைய அர்த்தம், இவ்வளோ தான் நம்ம பார்ப்போம். அதில் இது மாதிரி ஏதாவது ஜோக் அடிக்கிறது, சிரிக்கிறது, அந்த கதை இந்த கதை நம்மளால பேச முடியல. ஆனாலும் என்னன்னாக்கா வசனத்தினுடைய ஆழத்துக்கு நம்ம பார்க்குறோம். வசனத்துல இன்னும் ஒரு ஆழம், யாரும் போகாத ஒரு ஆழம், அந்த ஆழத்தை நோக்கி போகணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். அந்த ஆழத்தில் போய் நிறைய விஷயங்களை தெரிந்து இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுதோ அதை நீங்கள் கற்றுக்கிறீங்க பாருங்கள். அது நிறைய பேர் நீங்கள் போய் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நாட்களில் நம்ம பரிசுத்தமாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுல நம்ம கவனமாக இருக்கணும்.